யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் முடிய உள்ள கர்த்தருடைய வாக்கியங்களை நாம் இணைந்து வாசிப்போம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசேவோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திடம் மனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ அவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசன் ஆகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றான். ஆண்டவர் இந்த வேத பகுதியில் யோசுவா எப்படி வெற்றி அடையணும் என்று யோசுவாவுக்கு சொல்லிக் கொடுக்கிறதாக மாத்திரம் பார்த்து நிறுத்திடக்கூடாது. நான் எப்படி வெற்றி அடைவது, தேவன் வைத்திருக்கிற வழிகளை நான் எப்படி புரிந்து கொள்வது, இதில் நம்ம கவனிக்கும் போது ஒரு காரியம் நமக்கு ரொம்ப அற்புதமாக விளங்குது. அது என்னன்னா, தேவன் நான் வெற்றி அடையணும் என்பது அவருடைய சித்தமாக இருக்கு. நான் தோக்குறது அவருடைய சித்தம் அல்ல, நான் வெட்கப்படுகிறது அவருடைய சித்தம் அல்ல, நான் சிறுகி போவது அவருடைய சித்தம் அல்ல. தேவன் என்ன விரும்புகிறாரு? என் ஆவி, ஆத்துமா, சரீரம், என்னுடைய குடும்பம், என்னுடைய கையின் பிரயாசம், என்னுடைய பொருளாதாரம், என்னை சம்பந்தப்படும் எந்த காரியத்திலும் ஆண்டவர் என்னவா இருக்க தான் விரும்புகிறார்னா, வெற்றி உள்ளவனாய் நான் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நான் வெற்றி உள்ளவனாய் வாழ்வதற்கு என்னெல்லாம் செய்யணுன்ற ஒரு அற்புதமான படிப்பினைய, லேர்னிங்கை ஆண்டவர் இந்த வேத பகுதியில் நமக்கு சொல்லி கொடுக்குறார். நிறைய நேரம் பாருங்க, கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்கறத வெறும் நம்ம கேட்கிறவர்களாய் மாத்திரம் வைத்து கொள்ளாம, கேட்டதை அப்படியே போய் நம்ம செய்யும் போது தான் வேத வசனம் சொல்லியிருக்கிறபடி நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது நீ என்னவா இருப்பாய். ரொம்ப முக்கியம் பாருங்க. இப்போ யோசுவாவுக்கு சொல்றாரு, இந்த புஸ்தகம் தான்ப்பா உனக்கு வெற்றிக்கான புஸ்தகம். நீ பெருகணுமா, நீ வளரணுமா, நீ இன்னும் நல்லா ஆகணுமா, எல்லா பெருக்கத்தையும் வளர்ச்சியையும் உனக்கு கொண்டு வரக்கூடிய ஒன்று எதுனா, இந்த தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம கிடைக்கிற ஆலோசனைகள், வழிகளை கர்த்தர் நம்ம காட்டுறாரு பாருங்க. அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில கை கொண்டு செய்யும் போது ஆண்டவர் சொல்றார், நிச்சயமாய் நீ பெருக முடியும், நிச்சயமாய் நீ வளர முடியும், நிச்சயமா மாற்றங்களுக்குள்ள நம்முடைய வாழ்க்கை வர முடியும். மனுஷன் பாருங்க, வளராம பெருகாம மாற்றம் அடையாம இருக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை நீங்க கவனிச்சு பாருங்க, ரொம்ப விரக்தியான ஒரு வாழ்க்கையா இருக்கும். ரொம்ப ஃபர்ஸ்ட்ரேட் ஆகி, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகி. ஏன்னா மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ள மனுஷனுடைய திட்டம், தேவன் வச்சிருக்க திட்டம் என்னன்னா, அவன் வளரணும், பெருகணும், மாற்றத்துக்குள்ள போகணும், வெற்றி அடையணும், தோல்வியில கடக்கக்கூடாது, சிறுகி போகக்கூடாது. அதனால மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் எதெல்லாம் மாறணும்னு வச்சிருக்கிறாரோ அதுக்கு ஆப்போசிட்டா நடக்கக்கூடிய காரியங்கள் வாழ்க்கையில் நடக்கும்போது மனுஷனுடைய வாழ்க்கை சந்தோஷமா இல்லை, ஒரு மாதிரி விரக்தியான ஒரு வாழ்க்கைக்குள் தள்ளப்படுகிறோம். அதுதான் ஆண்டவர் இந்த ஆலயத்துக்குள்ள வரும்போதெல்லாம் வாழ்க்கையை விரக்தியிலேயே நடத்திட்டு போகாம வாழ்க்கையை மலர செய்கிற, வாழ்க்கையை தேவ பெருக்கத்துக்குள், தேவ ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்தி கொண்டு வரக்கூடிய சத்தியங்களை ஆண்டவர் நம்ம கேட்கும்படி நமக்கு உதவி செய்கிறார். கேட்கும் போது என்ன ஆகுதுன்னா, நமக்கு ஒரு நம்பிக்கை வருது, நிச்சயமா நான் பெருக முடியும், நிச்சயமா நான் வளர முடியும், நிச்சயமா நான் மாற முடியும், நல்ல முன்னேற்றங்களை கர்த்தருடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வர முடியும் என்கிற ஒரு காட்சியை, தரிசனத்தை, சொப்பனத்தை, ஒரு விதமான ஒரு நம்பிக்கையின் ஆற்றலை இந்த தேவ வசனம் கேட்கும் போதெல்லாம் எனக்குள்ள அது உண்டாக்குது பாருங்க.
எவ்வளோ சோர்வோடு வந்தாலும் இந்த வசனங்களை கேட்கும்போது என்னை அறியாமல் ஒரு நம்பிக்கை எனக்குள்ள வருது. அது ஏன்னா நான் கேட்குற கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு தூண்டுதலை ஆண்டவர் உண்டு பண்ணுறாரு. என்ன கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரு. இந்த ஊழியத்தை நான் செய்யும் போது ஆண்டவர் எப்படி செய்யணும்னு விரும்புகிறாருன்னா, வளரணும், பெருகணும், முன்னேற்றம் அடையணும், ஜனங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமான விதத்தில் ஒரு ஊழியக்காரனாக இருக்க, அவர்களுக்கு நல்வழிகளை காட்ட. ஒவ்வொரு முறையும் ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ண வரும்போது ஆண்டவர் எனக்குள்ள எண்ணம் போடுறாருன்னா, இப்போ இருக்கிறத காட்டிலும் இன்னும் 1000 மடங்கு நீ வளருவதுக்கும் பெருகுவதுக்கும் எல்லா வழிகளையும் நான் உனக்கு வச்சிருக்கிறேன்பான் தான் கர்த்தர் காட்டுறாரு. ஒரு முறை மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து யாத்ரா 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் கவனிச்சு நான் சொல்றாரு, உங்கள் முற்பிதாக்களின் தேவன் நீங்கள் இப்போ இருக்கிறதை பார்க்கிலும் இன்னும் 1000 மடங்கு நீங்க பெருகுவீர்கள் என்று ஆசீர்வதிக்கிறார். நல்லா கவனிங்கள். ஆண்டவர் நம்ம இப்போ இருக்கிறத காட்டிலும் 1000 மடங்கு நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். நமக்கு அந்த நம்பிக்கையே வரலையா? அந்த எண்ணங்கள் வரமாட்டுதே. ஆனா தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய வசனத்தை கேட்கிறவர்களுக்கு கண்டிப்பா இந்த தரிசனம், இந்த சொப்பனம், ஏன்னா அப்படி 1000 மடங்கு பெருகக்கூடிய பெருக்கத்தையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உண்டாக்கக்கூடிய சகல ஆற்றல்களையும் கர்த்தர் நமக்குள்ள வச்சிருக்கிறார். அதுதான் ஆண்டவர் என்ன விரும்புறதுன்னா, நான் ஏதாவது லீஸ்டா ஏதோ ரொம்ப சொற்பமாக ஏதாவது ஒன்று செஞ்சா ஆண்டவர் திருப்தி அடைகிறது இல்லை. பாருங்க, நம்மளையும் திருப்தி அடைய விடுறதில்லை. ஏன்னா ஆண்டவர் சொல்ல, இல்லை இது இல்லைப்பா, உனக்குள்ளே வச்சிருக்கிற பொட்டென்ஷியல், நான் உனக்குள்ளே வச்சிருக்கிற ஆற்றல் இதை காட்டிலும் மேலான விதத்தில், இதை காட்டிலும் நல்ல மாற்றங்களுக்குள்ள நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய சுபாவத்தையும் ஆண்டவர் உருவாக்க விரும்புகிறதுனால தான் இந்த வசனங்களை மறுபடியும் கேட்க பண்ணுகிறார். நீ கவனிச்சு பாருங்க, இப்போ இப்படிப்பட்ட வளர்ச்சிக்கு நேராக நம்முடைய சிந்தனை போகாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, தேவன் நமக்கு வைத்திருக்கிற அவருடைய நோக்கங்கள், அவருடைய திட்டங்கள் நிறைவேறுவதற்கு இப்படிப்பட்ட நல்ல வளர்ச்சியோடு நம்முடைய ஆற்றலெல்லாம் கர்த்தர் உபயோகப்படுத்தி, தேவன் நமக்குள்ள கொடுத்திருக்கிற வரங்கள் தாழ்ந்துகள் எல்லாம் எடுத்து உபயோகப்படுத்தி இப்படிப்பட்ட மேலான பெருக்கத்துக்குள்ளேயும் வளர்ச்சிக்குள்ளேயும் முன்னேற்றத்துக்குள்ளேயும் இப்போ இருக்கிறத காட்டிலும் 1000 மடங்கு மேலாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை பெருக பண்ண முடியும் என்கிற அந்த நோக்கத்துக்குள்ள நம்ம வர முடியாமல் இருக்கிறதுக்கு நிறைய சத்துருவால உண்டாகிற தடைகள், இடையூறுகள், நம்முடைய வாழ்க்கையில் அதை விளங்கி கொண்டு அதை எப்படி நம்ம தாண்டி வர முடியும் என்று இந்த தேவ வசனங்கள்லாம் எனக்கு வழிகாட்டுது என்பதை அறிந்து கொள்ளும் போது நான் சொல்றேன், நிச்சயமாய் நம்மளை ஆண்டவர் இப்போ இருக்கிறத காட்டிலும் 1000 மடங்கு மேலாக கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிறைய பேருக்கு சந்தேகம், இப்போ இருக்கிறதே ஆசீர்வாதமா இல்லை, இதுலேருந்து கொஞ்சம் ஒரு 10% வந்தால் கொஞ்சம் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிறேன், ஆண்டவர் நம்ம நினைப்பதை காட்டிலும் மிக அதிகமாய் கிரியை செய்கிற தேவன். எத்தனை பேர் கையை உயர்த்தி, நான் நினைப்பதை காட்டிலும், நான் யோசிப்பதை காட்டிலும் மிக அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமை உள்ள கர்த்தர் அவர். அதுதான் ஆண்டவர் சொல்றார், இப்போ இருக்கிறத பார்க்கிலும் 1000 மடங்கு மேலாக. அப்போ இந்த வளர்ச்சியை தடுப்பதுக்கு நிறைய இடையூறுகளை சத்துருக்கள், பிசாசு கொண்டு வருகிறத நம்ம பார்க்குறோம். இப்போ அதை எப்படி மேற்கொள்றது? நல்லா கவனிச்சுப்பா. அதுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இப்படிப்பட்ட இடையூறுகளாம் வரும்போது அதை இடையூறுகளெல்லாம் சொல்லி, இந்த தொந்தரவு, அந்த தொந்தரவு, இந்த தடை, அந்த தடைன்னு சொல்லி நான் முன்னேறி போகாமல் இப்படியே நான் முடங்கி கிடக்கிறதுக்கு உண்டான சாக்குகளை நான் சொல்கிறவனா இருக்கக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் என்ன பண்ணுறார், இந்த வசனத்தின் மூலமாக தரிசனங்களையும் சொப்பனங்களையும் காட்சிகளையும் இந்த வசனத்தின் மூலமாக எனக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிற வரங்களையும் கிருபைகளையும் ஆற்றல்களையும் எடுத்து ஆண்டவர் எனக்கு காட்டுறாரு. ஒரு தரிசனம் மாதிரி பாருங்க, ஒரு குழந்தையை சுமந்து கொண்டிருக்கிற ஒரு தாய் எப்படி தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டியது எவ்வளோ அவசியமாக இருக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு குழந்தை தாயினுடைய கருவில் வளரும் போது அந்த தாய் கண்டபடி இருக்க முடியாது, கண்டபடி சாப்பிட்றது, கண்டபடி போகிறது, கண்டபடி செய்கிறதுலாம் இருக்க முடியாது பாருங்க. இப்போ குழந்தைய வெளிக்கொண்டு வருவதுக்கு ஆண்டவர் வைத்திருக்கும் நாள் வரைக்கும் அந்த தாய் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குன்னா, என்ன சாப்பிடணுமோ அதுதான் சாப்பிடணும். எப்படி பாருங்க, தூங்குறது கூட பாருங்க, கண்டபடி தூங்க முடியாது. எந்த பக்கம் சாஞ்சி படுக்கணும், எந்த பக்கம் திரும்பி படுக்கணும், எப்படி எழும்பணும், எப்படி நடக்கணும், எப்படி காரியங்களை செய்யணும், எல்லா ப்ரிகாஷனரியையும் ஒரு கற்பம் தரித்திருக்கிற ஒரு தாய்
அதை காரியங்களை செய்து குழந்தையை வெளிக்கொண்டு வரக்கூடிய நாளுக்கென்று தன்னை ஆயத்தப்படுத்த வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. அதே போல தான் ஆண்டவர் நமக்குள்ள வைத்திருக்கிற தரிசனங்கள், சொப்பனங்கள், வரங்கள், தாளந்துகள், இந்த திறனெல்லாம் வெளிக்கொண்டு வருவதுக்கு ஆண்டவர் சொல்ற வழிகளை நம்ம கொஞ்சம் கவனமா, ஏதோ தானோன்னு வாழ்ற ஒரு வாழ்க்கை இல்லை, எப்படி வேணா வாழ்ற ஒரு வாழ்க்கை இல்லை. அதனால தான் இந்த வசனத்தினால கர்த்தர் நமக்கு போதிக்கிறார். இந்த வசனங்கள் போதிக்கப்பட எனக்கு ஒன்று தெரியுது, நான் இப்படி இருக்கக்கூடாது. கர்த்தர் விரும்புகிறபடி வலது புறமோ இடது புறமோ சாயாமல் வழி இதுவே என்று நான் கர்த்தருடைய வழிகளில் நடக்கிற ஒரு கவனமுள்ள ஒரு மனுஷனா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. பாருங்க, இன்னொரு இடத்துல பவுல் ரொம்ப அருமையாக சொல்றாரு. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை கவனிச்சு பாருங்க. அங்க சொல்றாரு, நமக்குள்ள இப்படிப்பட்ட வேலைகளை ஆண்டவர் துவங்கியிருக்கிறாராம். அந்த வேலையை துவங்கினவர் நமக்குள்ள தங்கியிருந்து நமக்குள்ள அவர் வேலை செய்து அதை முடிக்கிற வரைக்கும் அவர் ஒரு நாள் நம்மளை விட்டு போகிறதே இல்லை. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிப்போமா எல்லாரும்? அங்க எப்படி சொல்லியிருக்கு பாருங்க. உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர், உங்களில் நற்கிரியை எப்போ தொடங்கினாரு? அந்த கேள்வியை எப்போ தொடங்கினாரு? எப்போ நான் என் உள்ளத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இந்த திருச்சபைக்கு வந்து தேவ வசனங்களை வாரந்தோறும் கேட்குறேன் பாருங்க. இந்த வசனம் என்ன பண்ணுதுன்னா, தேவ திட்டங்களையும் தேவ நோக்கத்தையும் தேவன் உங்களுக்குள்ள வச்சிருக்கிற வரங்களையும் தாளந்துகளையும் தேவன் உங்களுக்குள்ள இந்த வசனத்தின் மூலமா உண்டாக்குற தரிசனங்கள், சொப்பனங்கள், காட்சி இதெல்லாம் துவங்குறார் ஆண்டவர். ஏன் நம்மளை கேட்க பண்றாரு? ஏன் அப்படிப்பட்ட காட்சியை நம்ம கொடுக்கிறார்? ஏன் எனக்குள்ள இருக்கிற வரங்களையும் ஆற்றலையும் என உணர்ந்து பார்க்கும்படி செய்யறாரு? ஏன்னா அங்க வேதம் சொல்கிறது, உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வர. நல்லா நீங்கள், தொடங்கினவர் முடிய நடத்தி வர. எல்லாம் சொல்லுங்க, தொடங்கினவர். நல்லா சொல்லுங்க, தொடங்கினவர் முடியும் வரைக்கும் நடத்தி செல்ல அவர் வல்லவராய் இருக்கிறார். அப்ப கவனிச்சு பாருங்க, எனக்குள்ள ஆரம்பிச்சிருக்கிற அந்த தரிசனங்கள், சொப்பனங்கள், எனக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிற வரங்கள், தாளந்துகள், அந்த ஆற்றலெல்லாம் கர்த்தர் ஏன் எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு? ஏன்னா ஆரம்பிச்சிட்டாரு. உன்னை கொண்டு நான் இதை செய்ய போகிறேன், உன்னை கொண்டு மாற்றங்கள் வரும், உன்னை கொண்டு வெற்றிகளை நான் உண்டாக்க விரும்புகிறேன். நிறைய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவுடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் செய்வதற்காக இதெல்லாம் நமக்குள்ள செஞ்சு சொல்லி சொல்லி துவங்கிட்டார் பாருங்க. துவங்கினவர் என்ன சொல்றார்? நான் இப்போ உன் கூட இருந்து அதை வேலை செய்ய வச்சு அதை முடிக்கிற வரைக்கும் நான் உன்னை விட்டு விலகுவதே இல்லை. எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்ல முடியும்? எனக்குள்ள ஆரம்பித்ததை முடிக்கிற வரைக்கும் அவர் என்னை விட்டு விலகவேமா. யாக்கோபுக்கு சொன்னாரா? யாக்கோபுக்கு ஒரு சொப்பனம் கொடுக்கிறார். என்ன சொப்பனம்? 6 ஆண்டுல அவனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து அவன் வாழ்க்கை முடிந்தது, அவ்வளவுதான் நினைக்கிறான். இல்லை, ஆண்டவர் சொல்றாரு, இல்லை இல்லை, இந்த பாரு, சொப்பனத்தை பாரு, உன்னை கொண்டு நான் என்ன செய்ய போறேன்றதை பாரு. சொல்லிட்டு சொல்றாரு, நான் உன் கூட இருப்பேன், நான் சொன்னதை செய்து முடிக்கும் அளவும். எல்லாம் வாய்த்தன்னு சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு சொன்னதை செய்து முடிக்கும் அளவும் அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை. இதைதான் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் செய்யறாரு பாருங்க. ஒருவேளை நீங்க போன வாரம் கேட்டதை நீங்க மறந்து வந்திருக்கலாம். இங்க மறுபடியும் உங்களுக்குள்ள துவங்கினதை ஞாபகப்படுத்துறாரு. துவங்கினவர் மாத்திரம் இல்ல, உங்க கூட இருந்து வேலை செஞ்சிட்டு இருக்கிறாரு. உங்க கூட இருந்து வேலை செய்யறவர் ஒன்றை நிச்சயமா செய்து முடிப்பார். என்னன்னா, அதை முடித்து காட்டுகிற வேலையை கர்த்தர் நிச்சயமா செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். இதெல்லாம் பாருங்க, ஆண்டவர் மனுஷனுக்குள்ள செய்ய விரும்புறார். ஏன்னா இது தேவனால கூடும். எத்தனை பேர் நம்புறீங்க இதை தேவனால செய்ய முடியுமா? யாக்கோபுக்கு சொன்னது செஞ்சு காட்டினாரா இல்லையா கர்த்தர்? எத்தனை பேர் நம்புறீங்க எனக்கு சொன்னதையும் அவர் செய்து காட்ட? எத்தனை பேர் நம்புறீங்க உங்களுக்கு அவர் செய்து காட்ட வல்லவராய் இருக்கிறாரா? அதான் உண்மை பாருங்க. ஆண்டவர் துவங்கினார்னா நான் சொல்றேன் அதை கண்டிப்பா முடிப்பேன். என்னை வச்சு எதை துவங்கினாரோ என்னை வச்சே அதை முடிக்க அவர் வல்லவராய், எடையெல்லாம் விட மாட்டார். அது வரைக்கும் எவ்வளோ ஆயுசு நாட்கள் உங்களுக்கு கொடுக்கணுமோ கொடுப்பார். ஏன்னா உன்னை வச்சு நான் துவங்கினதை
உன்னை வைத்தே முடிக்க நான் வல்லவராக இருக்கிறேன் என்ப எல்லா பலவீனங்களையும் மாற்றுவார். எவ்வளோ பலவீனமாக இருந்தால் நம்மளை சுகமாக்குவார். நம்மளை அந்த வேலையை செய்ய வைக்கக்கூடிய ஆற்றலை, திறமைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஏன்னா என்னை கொண்டு ஆரம்பித்ததை என்னை கொண்டு முடிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இப்போ கவனிச்சு பாருங்க, God is able and God is willing. அதுதான் பார்க்கணும் இதில். ஏன் என்னை கொண்டு துவங்கினதை என்னை கொண்டே முடிக்கணும்னு நினைக்கிறாருன்னா அவரால் அது கூடும், அது அவருடைய சித்தமாக இருக்கு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒன்று நம்ம கவனிக்கணும், அவர் எதை செய்ய வல்லவராக இருக்கிறாரோ, எதை அவர் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற சித்தம் உள்ளவராக இருக்கிறாரோ அதுக்கு எதிராக ஒரு சக்தி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். There is an opposite force that is working against God's will and plan and purpose. அந்த சக்தியை எதிர்த்து நான் போராடுறேனா அல்லது தேவன் செய்ய நினைக்கிறதுக்கு எதிராக எழும்புகிற சக்திக்குள்ளே நான் விழுந்து போய் விடுகிறேனா? நீங்க அதான் செக் பண்ணணும். ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு அதை தான் காட்ட விரும்புகிறார் பாருங்க. நம்முடைய பொட்டென்ஷியல், நமக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிற தரிசனங்கள், சொப்பனங்கள், இதெல்லாம் தேவ வசனத்தை கேட்க கேட்க உண்டான ஒன்று, உண்டாக்கப்பட்ட ஒன்று. இப்போ அதை நிறைவேற்றுவதற்கு அதுக்கு எதிராக நிறைய சக்தி வரலாம், நிறைய இடையூறுகள், சத்துருவின் கிரியைகள் வரலாம். ஆனால் அதை தாண்டி ஒரு அற்புதமான வல்லமை எனக்குள்ள கர்த்தர் வேலை செய்ய வைக்க அவர் போதுமானவராக இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதை தாண்டி ஒரு மேலான ஒரு வல்லமை எனக்குள்ள வேலை செய்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த வல்லமையை தான் யோவான் சொல்லும்போது சொல்றாரு, இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? நல்லா சொல்லுங்க. இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் அந்த சக்தி, வல்லமையான சக்தி வேலை செய்ய வைக்கும். இப்ப பாருங்க, இந்த சக்தியை நம்ம எதிர்த்து போராட எந்த வளர்ச்சியை, எந்த பெருக்கத்தை, எந்த மாற்றத்தை இப்ப இருக்கிறத காட்டிலும் 1000 மடங்கு ஆண்டவர் மாற்றி காட்டணும்னு விரும்புகிறாரோ அதுக்குண்டான பொட்டென்ஷியல், அதுக்குண்டான சொப்பனங்கள், தரிசனங்கள் எல்லாம் எடுத்து நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தாதபடிக்கு தேவன் துவங்கினதை தேவன் முடிக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை அறிந்திருந்தோம். நிறைய நேரம் பல இடையூறுகள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. அதில் நான் விழுந்து போகிறேன்னா தாண்டி வரேனான்றதான் கேள்வி. அப்போ விழுந்து போகாம தாண்டி வருவதுக்கு நான் என்ன செய்யணும்? அதை முதலாவது கொஞ்சம் கவனிச்சுட்டு அதுக்கு பிறகு என்னெல்லாம் இடையூறுகளை பிசாசு, சத்ருவின் மூலமா நமக்கு வருகிறத நான் உங்களுக்கு காண்பித்து அதை எப்படி மேற்கொண்டு இப்போ இருக்கிறத காட்டிலும் 1000 மடங்கு மேலாக கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இப்போ இருக்கிறத காட்டிலும் 1000 மடங்கு மேலாக கர்த்தர் உங்களை வளர செய்வார். நல்லா சொல்லுங்க திருப்பியும், இப்போ இருக்கிறத காட்டிலும் 1000 மடங்கு மேலாக உங்களை கர்த்தர் வளர செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? இதெல்லாம் வருதா? இந்த கற்பனைக்குள்ள, இந்த கொஞ்சம் அறிவு இருக்கிற மண்டைக்குள்ள, இந்த யோசனைக்குள்ள போக முடியுதா? கர்த்தர் காட்டுவார், முடியும். அவரால் முடியாதது ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அவர் எதை துவங்கினாரோ அதை முற்று முடிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இப்போ பாருங்க, ஏன் மனுஷனால இப்படிப்பட்ட சத்துருவினால உண்டாகிற எதிர்ப்புகள், எதிர்மறையான காரியங்கள், இடையூறுகளை தாண்டி அவனால ஜெயிக்க முடியும்? ஏன் அப்படின்னா, நீங்க மனுஷனுக்குள்ள கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு அப்படின்றத கொஞ்சம் கவனிக்கணும். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் வாங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் மனுஷனுக்குள்ள வைத்திருக்கிற அற்புதமான ஒரு ஆற்றல், அற்புதமான ஒரு பொக்கிஷம், அது அப்படி சொல்லலாம். பகலும் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்குள்ள அற்புதமான ஒரு பொக்கிஷத்தை வச்சிருக்கிறாரு. சொல்றதே அற்புதமா இல்லையே? பகலும் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்குள்ள கர்த்தர் ஒரு அற்புதமான பொக்கிஷத்தை வச்சிருக்கிறார். என்னன்னு பார்க்கணுமா? என்ன ஒன்றும் சொல்லாம இருக்கிறீங்க? ஆமாவா? பாருங்க, காட்டுறேன் பாருங்க. 2ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை கவனிப்போமா? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15. எல்லாரும் வாசிங்க. பொக்கிஷம் உங்களுக்குள்ள இருக்கான்னு செக் பண்ணுங்க. கண்டிப்பா இருக்கும். இந்த பொக்கிஷம் இல்லாம இந்த மாம்ச சரீரத்தை இந்த உலகத்துக்கு கர்த்தர் கொண்டு வரல. இந்த பொக்கிஷத்தை கர்த்தர் உங்களுக்குள்ள அவர் வச்சிருக்கிறார். வாசிப்போம் 15ஆம் வசனம் வாசிப்போம். தேவன் ஆகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து
அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். மறுபடியும் வாசிக்கணும், மறுபடியும் எல்லாரும் சத்தமா வாசிக்கணும். உங்க பொக்கிஷன் இதுல தான் இருக்கு. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும். நல்லா கவனிங்க, என்ன பொக்கிஷத்தை வச்சிருக்கிறார் மனுஷனுக்குள்ள? இந்த பூமியை கர்த்தர் உண்டாக்கும் போது நிறைய பொருளை கர்த்தர் இந்த பூமியில வச்சிருக்கிறார். ஏராளமான காரியங்கள், கவுண்ட்லெஸ் material resources are available in this world. ஒன்னா ரெண்டா கணக்கிட முடியாத அளவுக்கு அநேக வளனை பொருள்களை இந்த உலகத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். இவ்வளவு காரியத்தை கர்த்தர் வச்சிருந்தாலும் கர்த்தர் எது மேல கண்ணா இருக்கிறாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க அதை கவனிக்கணும். கர்த்தர் எது மேல கண்ணை வைக்கிறாரு? இந்த உலகத்தில் இருக்கிற எண்ணுக்கணங்கான பொருள் மேல் கண்ணு வைக்கல, மனுஷனுக்குள்ள வச்சது மேலதான் கர்த்தர் கண்ணை வைக்கிறார். உங்க மேலதான் கர்த்தர் கண்ணை வைக்கிறார். பக்கத்துல சொல்லுங்க, உங்க மேலதான் கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு? உங்க மேலதான் கண்ணை வச்சிருக்கிறார். அதுல என்ன ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. இப்போ கேள்வி என்னன்னா, பூமி முக்கியமா மனுஷன் முக்கியமா? அல்லது மனுஷனுக்காக பூமியை உண்டாக்குனாரா அல்லது பூமி மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டதா அப்படின்ற கேள்விக்கு பதில் என்னன்னா, ஆண்டவர் சொல்வாரு, பூமியை மனுஷனுக்காக தான் நான் உண்டாக்குனேன். நீங்க கவனிச்சு பாருங்க, ஆண்டவர் பூமியை உண்டாக்குனார். ஏன் ஏதேன் தோட்டத்தை உண்டாக்குனார்? அது யாருக்காக உண்டாக்குனார்? மனுஷனுக்காக உண்டாக்குனார். ஏன் இப்படி ஆண்டவர் பார்க்கிறாரு? ஏன்னா மனுஷனுடைய வாழ்க்கை அவருக்கு ரொம்ப விலையேறப்பட்ட ஒரு வாழ்க்கை. மனுஷனுக்குள்ள அப்படிப்பட்ட நிறைய நன்மைகளையும் வளன்களையும் ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் வச்சிருக்கிறதுனால இப்ப ஆண்டவர் எங்க பார்க்கிறாரு? பூமியை பார்க்கல, மனுஷன் பூமிக்குள்ள இருக்கிற, பூமியில் வாழ்கிற மனுஷன் மேல தான் கண்ணை வைக்கிறாரு. நல்லா கவனிச்சு பாருங்க. தேவனுடைய கண் எது மேல முக்கியமா இருக்குன்னா, பூமியில் இருக்கிற பொருட்களின் மேல இல்ல, மனுஷனுக்குள்ளே இருக்கிறதின் மேலதான் கர்த்தர் கண்ணை வைக்கிறார். அது எதுல கண்ணை வைக்கிறாரு? அதுதான் அங்க 15ஆம் வசனம் சொல்றாரு, அவனை கொண்டு வந்து எங்க விட்டாராம்? ஏதேன் தோட்டத்துல விட்டுட்டு சொல்றாரு ஆதாம் கிட்ட, ஆதாம் இது ஒரு சாம்பிள் பா, இந்த ஏதேன் தோட்டம்ன்ற ஒரு சாம்பிள், நான் உனக்கு உண்டாக்கி காட்டின ஒரு சாம்பிள். இந்த முழு உலகத்தையும் கையில கொடுத்திருக்கிறேன். இந்த ஒரு சாம்பிள்ல நீ பார்த்துட்ட, இப்போ உனக்குள்ள இருக்கிறத வச்சு நீ என்ன செய்யணும்னா, இந்த முழு உலகத்தையுமே நீ ஏதேன் தோட்டத்தை போல ஆக்கணும்பா. அப்படிப்பட்ட ஆசீர்வாதமான பொக்கிஷத்தை உனக்குள்ள வச்சிருக்கிறேன். இத சொல்லிட்டு தான் ஆண்டவர் சொல்றாரு, அவனை பண்படுத்தவும், 15ஆம் வசனத்துல என்ன சொல்றீங்க? பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். என்ன பொக்கிஷத்தை மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ள வச்சுக்க தெரியுமா? பண்படுத்துகிற பொக்கிஷம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்ன பொக்கிஷம்? இது என்ன பெருசா பாஸ்டர் பண்படுத்துறது? இது ஒரு பொக்கிஷன்றீங்களே, பொக்கிஷத்துக்குள்ள ஜொலிக்கக்கூடிய தங்கம் இருக்கு, என்ன வைரம் இருக்கு அப்படின்னா அது பொக்கிஷம். இது போய் ஒரு பொக்கிஷமா? நான் சொல்றேன், இதாங்க பெரிய பொக்கிஷம். ஏன் இது ரொம்ப பெரிய பொக்கிஷனா? உலகத்தில் எல்லாம் இருந்துச்சு, தங்கம் இருந்துச்சு, வெள்ளி இருந்துச்சு, பொண்ணு இருந்துச்சு, விலை உயர்ந்த எல்லா காரியமும் இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் அதை பார்க்கலையே. எதை பார்த்தார் கர்த்தர்? மனுஷனுக்குள்ள வைத்த பொக்கிஷத்தை தான் பார்க்குறாரு. நான் எதை பார்க்குறேன்? எனக்குள்ள வைக்கப்பட்டிருக்க பொக்கிஷத்தை பார்க்கறது இல்லை. என் கண் எதை பார்க்குதுன்னா, உலகத்தில் இருக்க பொருளை தான் பார்க்குது. கர்த்தர் சொல்ற, உன் ஃபோக்கஸை மாற்று, உன் பார்வையின் நோக்கத்தை, கண்ணோட்டத்தை மாற்று. நீ எதை பார்க்கணும்? உனக்குள்ள நான் வச்சிருக்கிற பொக்கிஷம். பாருங்க, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் வாங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் எப்படி சொல்றாரு பாருங்க ஆண்டவர். இதை நம்மளை எப்படி அவர் வர்ணிக்கிறார்ன்றதை கொஞ்சம் நீங்க கவனிக்கணும். நம்ம இப்படி நம்மளெல்லாம் வர்ணிச்சு பார்க்கறதே இல்லை பாருங்களேன். அதுதான் நம்மளை இந்த விலை உயர்ந்த ஒரு பொக்கிஷத்தை நமக்குள்ள வச்சிருக்கிற, அதை உபயோகப்படுத்துறதே இல்லை. அதனுடைய வலிமை, அதை வச்சு நமக்கு எதிராக எழும்புற எத்தனை சத்துருவின் கிரியைகளையும் மேற்கொண்டு நம்ம வாழ முடியும். வாழ வைக்கக்கூடிய அற்புதமான வல்லமைகளை கர்த்தர் இப்படிப்பட்ட பொக்கிஷத்தை எனக்குள்ள அவர் வச்சிருக்கிறார் பாருங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம்
7ஆம் வசனம். எல்லாரும் இணைந்து வாசிப்போமா? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிப்போம். இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில், இது என்ன பாண்டம்? இந்த மண் பாண்டத்துக்குள்ள ஒரு பொக்கிஷத்தை வச்சிருக்கிறாராம். அந்த பொக்கிஷம் உங்களால் ஆனதில்லை, இது உங்களால உண்டானதில்லை, இது தேவன் உங்களுக்கு கொடுத்தது. ஆதாம் கிட்ட கொண்டு வந்து ஆண்டவர் என்ன கொடுத்தாரு? பண்படுத்துகிற ஒரு பொக்கிஷத்தை கர்த்தர் கொண்டு வந்து யார்கிட்ட கொடுத்தாரு? ஆதாம் கையில கொடுக்கிறாரு. இந்த மண்பாண்டமா இருக்கிற இந்த ஜெக்கோனியா கிட்ட கொண்டு வந்து பண்படுத்துகிற ஒரு பொக்கிஷத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு. இந்த ஜெக்கோனியா கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த பொக்கிஷமாகிய பண்படுத்தக்கூடிய காரியத்தை முக்கியப்படுத்தாம நான் வாழும்போது வாழ்க்கையில எவ்வளோ இடையூறுகள் சத்துருவினால பிசாசினால் வந்தா தாண்டி வர மாட்டேன், முணங்கிக்கிட்டே அதுக்குள்ளேயே கடக்கிறவனா இருப்பேன் நான். நல்ல கவனிங்கள். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கு? முணங்கிக்கிட்டு முறுமுறுத்துக்கிட்டு என்னத்தை பண்றது, என்னத்தை ஆயிட போகுது, என்ன நடக்க போகுது. ஏன்னா இந்த மண் பாண்டத்துக்குள்ள ஒரு விலை உயர்ந்த பொக்கிஷத்தை வச்சிருக்கிறார். என்னன்னா பண்படுத்துகிற ஒரு பொக்கிஷத்தை வச்சிருக்காரு. கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்குள்ள என்ன வச்சிருக்கிறாரு? பண்படுத்துகிற பொக்கிஷத்தை கர்த்தர் எனக்குள்ள வச்சிருக்கிறார். பண்படுத்துறேன்னா இதுக்கு தான் தேவ வசனம் எனக்கு வேணும், இதுக்கு தான் இந்த வசனத்தை நான் இரவும் பகலும் தியானிக்கணும், இதுக்கு தான் இந்த வசனம் சொல்றபடி நான் கவனமா ஒவ்வொன்றையும் நான் செய்யணும், வலது புறம் இடது புறம் நான் சாயாம. இந்த வார்த்தை என்ன சொல்லுது? அதன்படி நான் பண்படுத்துகிற கல்டிவேட் பண்ற ஒரு மனுஷியா நான் இருப்பேனா? எவ்வளவு ஆழத்தில் நான் இருந்தாலும் நான் சொல்றேன், பண்படுத்துகிற வேலையை கர்த்தர் விரும்புகிறபடி நான் செய்யும் போது அதுதான் வேதம் சொல்லுகிறது. எளியவனை புலிதில் இருந்தோம் என குப்பையில் இருந்தும் தூக்கி அவனை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அமர பண்ணுகிற கர்த்தர் நம்ம கூட இருக்கிற. எப்போ இந்த பண்படுத்துகிற வேலையை ஒரு மனுஷன் செய்யும் போது அவன் குழியிலே இருக்க மாட்டான், அவனை கர்த்தர் உயர்த்தி மேன்மைப்படுத்துகிற ஆசீர்வாதமான நிலைக்கு கர்த்தர் கொண்டு வருவார். ரொம்ப அவசியமான ஒன்று பாருங்க. இன்னைக்கு இந்த மண்பாண்டமாகிய இந்த மண்பாண்டத்துக்குள்ள ஒரு பொக்கிஷத்தை வச்சிருக்காரு பாருங்க. இதை திருட தான் பிசாசு வருவான். என்ன சொல்லுவான்? நீ எல்லாம் ரொம்ப முக்கியம் கிடையாது, நீ ஒன்னும் என்னத்தை செஞ்சா என்ன ஆயிட போகுது. அப்போதான் நீங்க சொல்லணும், இல்லை இல்லை, இந்த மண்பாண்டத்துக்குள்ள பண்படுத்துகிற விலை உயர்ந்த பொக்கிஷத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, விலை உயர்ந்த பண்படுத்துகிற பொக்கிஷத்தை இந்த மண் பாண்டத்துக்குள்ள கர்த்தர் வச்சு. இதுதான் திருட வரான் பாருங்க. திருட எதுக்கு வரான்? திருடவும் கொல்லவும் அழிக்கவும் தான். அதான் எதை அழிக்க வரான்? இந்த மண் பாண்டத்துக்குள்ள வச்சிருக்கிற அந்த பண்படுத்துகிற வேலையை அழிச்சிட்டனா. ஆதாமுடைய வாழ்க்கையில் நடந்த ஏமாற்றத்துக்கு காரணம் என்ன? தோல்விக்கு காரணம் என்ன? இந்த பொக்கிஷத்தை எடுத்து பண்படுத்தி வேலை செஞ்சுக்கிட்டே இருன்னு ஆதாம் கிட்ட ஆண்டவர் வேலையை கொடுத்தா, பண்படுத்தாம காக்காம கோட்டை விட்டதினால பிசாசு உள்ள பூந்து இடையூரை கொண்டு வந்து அந்த இடையூர் என்ன பண்ணுச்சு? ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர்களை வெளியேற்றிச்சு. நீங்க நல்ல கவனிங்கள். அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் வச்சிருக்க அந்த பண்படுத்தவும் காக்கிற அந்த வேலையை கர்த்தர் வச்சிருக்கிறார். இதை நான் ஒவ்வொரு நாளும் தேவ வசனத்தின் ஆலோசனையின்படி நான் செய்ய தவறும் போது நான் புத்திமானா இல்லை. அங்க நான் என் வழியை வாய்க்க பண்ணக்கூடிய காரியத்தின் மேல கண்ணு வைக்கல. சத்துரு திருட நான் இடம் கொடுக்கிறேன். அவன் வந்து திருடி என்ன செய்கிறான்? அழித்து போடக்கூடிய வேலை. ஆசீர்வாதத்தை விட்டு என்னை எடுத்து பெருக வேண்டிய நான், வளர வேண்டிய நான், இப்ப இருக்கிறத காட்டில 1000 மடங்கு நான் பெருக வேண்டிய நான் சிறுகிட்டு போறேன். குறைந்து கொண்டு போகிறது நன்மைகள். அந்த நிலைகள் மாற வேண்டுமானால் கர்த்தர் இன்றைக்கு இந்த மண் பாண்டமா இருக்கிற எனக்குள்ள அவர் வச்சிருக்கிற பண்படுத்தும் அந்த பொக்கிஷத்தை நான் உபயோகப்படுத்தணும். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க, ஆண்டவரே எனக்குள்ள பண்படுத்துகிற பொக்கிஷத்தை நீர் வச்சிருக்கிறீர், அதை நான் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு முன்பாக யாரையும் பிரியப்படுத்துறதுக்கு இல்லை. அவங்க முன்னாடி பண்ணா கொஞ்சம் பாராட்டுவாங்க, எவரும் பாராட்ட மாட்டாங்க. இன்னைக்கு பாராட்டுறவாய் நாளைக்கு தூத்தி பேசும்.
ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் பண்படுத்துகிற வேலையை செய்தா ஏற்ற நேரத்தில் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிற உண்மையும் நீதி உள்ள கர்த்தர் நம்மளை நடத்தி செல்ல அவர் வல்லவராக இருக்கிறார். இப்போ கவனிச்சு பாருங்க, இப்போ கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிற காரியத்தெல்லாம் பண்படுத்தி காத்து இந்த பண்படுத்துகிற வேலையை செய்யும் போது அதுக்கு எதிராக இடையூறுகளை பிசாசு கொண்டு வரான். அதெல்லாம் எப்படி நான் தாண்டி வர்றது? ஒரு சில வசனங்களை உங்களுக்கு காண்பித்து சில குறிப்புகளை உங்களுக்கு நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் வாங்க. ஆண்டவர் எப்படி நம்முடைய வாழ்க்கையை பண்படுத்துகிற வேலையை நம்ம தொடர்ந்து செய்யணும்னா என்ன பண்ணணும், அதான் ரொம்ப முக்கியம் பாருங்க. என்ன, முதல் சில வசனங்களை வாசிப்போமா? யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கணும், எல்லாரும் நம்ம இணைந்து வாசிக்க போகிறோம். 15ஆம் அதிகாரம் முதல் சில வசனங்களை வாசிப்போமா? முதல் வசனம், நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோற்றக்காரர், என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நல்ல கவனிங்க, கனி கொடுக்கிற செடி எதுவோ அப்படின்னா பண்படுத்துகிற வேலையை செய்கிற ஒரு மனுஷன் போனா இன்னும் கொஞ்சம் கொடுக்க கிருபை, அவனுக்கு இன்னும் கொஞ்சம் வழியை தர, இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடு. ஆண்டவர் ஒன்று பண்றார். பண்ணும்போது அங்கே சொல்லியிருக்கு பாருங்க, 3ஆம் வசனம், நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாயிருக்கிறீர்கள், ஏனெனில் என்னில் நிலைத்திருக்கிறவர்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை கொடியை நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனியை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. 7ஆம் வசனம் பாருங்க, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும். அப்ப கவனிச்சு பாருங்க, நான் தொடர்ந்து பண்படுத்துகிற இந்த பொக்கிஷம், இந்த மண் பாண்டத்தில் இந்த பொக்கிஷத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நான் தொடர்ந்து பண்படுத்துகிற வேலையை செய்யணும்னா இந்த வசனம் நமக்கு அற்புதமான பதிலை சொல்லுது. என்னன்னா, நான் கிறிஸ்துவுக்குள்ளேயும் கிறிஸ்துவின் வார்த்தைக்குள் நான் நிலைத்திருக்கும் போது, 7ஆம் வசனம் சொல்லி இருக்கிறது, நான் கேட்டுக்கொள்வது எதுவோ அது என்ன பண்ணப்படுமா? அதனால் நான் எப்படி சொல்ல, நான் என்ன விரும்புகிறேனோ அந்த விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். நல்ல கவனிங்கள், யாருக்கு சொல்றாரு இது? அந்த 7ஆம் வசனத்திலே இருக்கு பதில். யாருக்கு சொல்றாரு? ஒருவன் என்னிலும் என் வார்த்தை அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் என்ன செய்வான்? அவனுக்கு தெரியும் கர்த்தர் எனக்குள்ள என்ன வச்சிருக்கிறாரு, பண்படுத்துகிற வேலையை வச்சிருக்கிறாரு, காக்கிற வேலையை வச்சிருக்கிறாரு, எனக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்கிறாரு, எனக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்கிறாரு, எனக்கு ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இப்போ அதுக்காக என்னை உருவாக்கும்படி என்னை அவர் நடத்தி செல்றாரு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இது நான் பண்படுத்துகிற நேரம். இந்த பண்படுத்துகிற நேரத்தில் நான் கோட்டை விட்டுறக்கூடாது. யாருக்கு இதை சொல்லுவார்? ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளேயும் கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்குள்ள நிலைத்திருக்கிறவனுக்கு கான்ஸ்டன்டா தொடர்ந்தேச்சியா ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாரு. உன் குடும்பத்தை கவனி, உன் பிள்ளைகளை கவனி, உன் வேலையை கரெக்டா செய். யார் செய்யறாங்களோ இல்லையோ உன் வேலையை கரெக்டா செய். ஏன்னா பண்படுத்துகிற வேலையை கர்த்தர் நமக்குள்ள இருந்து செய்ய வைத்து கொண்டே இருப்பார். நிலைத்திராதவன் கனி கொடுக்க முடியாது. நிலைத்திராதவனுக்கு இந்த சத்தம் கேட்காது. நல்ல கவனிங்கள், இந்த வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷனை அவனை கர்த்தர் பாக்கியவானாய் மாத்துறாரு. அவனை கனி தரக்கூடிய ஒரு மரமா மாத்துறாரு. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை அவனுக்கு கட்டளையிடுகிறார். ஏன்னா அவனுக்கு சத்தம் கேட்குது. அவன் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறான், கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கிறான். இப்ப ஆவியானவர் உள்ள இருந்து சத்தம் கொடுக்கிறாரு. சத்தம் கேட்குது அவனுக்கு. கேட்க கேட்க அவனுக்கு எவ்வளவு தடைகள், எவ்வளவு பிரச்சனைகள் நடுவே வந்தாலும் அதை உடைத்து அவன் முன்னேறி செல்லுகிறான். அந்த மனுஷன் அதான் வேதம் சொல்லுது,
அவன் தன் வழியை வாய்க்க பண்ணுகிறான். அவன் எப்படி இருக்கிறான்? புத்திமானாய் நடக்கிறான். இந்த மண்பாண்டத்தில் வைத்திருக்கிற இந்த பொக்கிஷத்தை எடுத்து உபயோகப்படுத்துகிறவனை வேதம் எப்படி வர்ணிக்கும்? அவன் என்ன ஆசைப்படுறானோ, வாட் எவர் he desire, ஆங்கிலத்தில் அப்படி தான் வந்திருக்கு, அவன் கேட்டுக்கொள்வது எதுவோ. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க கேட்டுக்கொள்வது எதுவோன்னு நீங்க பாட்டு எதுவோன்னு நினைச்சிக்க கூடாது. அதுக்கு தான் அது சொல்றதுக்கு முன்னாடி மேல ஒரு பாயிண்டை வச்சுட்டாரு. என்ன வச்சுட்டாரு? ஒருவன், அந்த வசனத்தில் இருக்கா? 7ஆம் வசனத்தில் இருக்கா? என்ன போட்டிருக்கு பாருங்க, நீங்கள் என்னிலும், அங்க வச்சுட்டாரு பாருங்க. நம்ம ஆளுங்க செகண்ட் பார்ட்டை மட்டும் தான் பிடிச்சிப்பாங்க. ஆண்டவரே நீ சொன்னீரே நான் கேட்டுக்கொள்வது எதுவோ, கர்த்தர் சொல்வார் முதல் பகுதிக்கு வாங்குவார். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நிறைய பேர் ஃபர்ஸ்ட்டே விட்டுருவாங்க. சிலர்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட்டுறது, செகண்ட் பார்ட்டுக்கு நேராக போயிடுறது. நான் சொல்றது இல்லை, முதல்ல வாங்க, ஆரம்பத்துலேருந்து வாங்க. கர்த்தர் சொல்றார், என்னிலும் என் வார்த்தையில் நீ நிலைத்திருந்தா, அப்போ சொல்லுங்க, வைத்திருந்தா அப்போ நான் கேட்டுக்கொள்கிறது எதுவோ எனக்கு கண்டிப்பாக செய்யப்படும், என் ஆசை நிறைவேறும். நான் இன்னைக்கு வந்து யோசிக்கிறேன், நான் இப்போ இந்த பிரசங்கத்தை ஆயத்தம் பண்ணும்போது எனக்குள்ள ஒரு உள்ளத்தில் ஒரு எண்ணத்தை கர்த்தர் போட்டார். நான் சிறு வயதில் இருந்தபோது, நான் ஒரு ஊழியக்கார குடும்பத்தில் தான் நான் பிறந்து வளர்ந்தேன். அதனால் நான் சிறு வயதில் இருக்கும்போதே எங்கள் அப்பா பல ஊழியங்களுக்கு போவாங்க, பல ஊழியர்கள் வருவாங்க பாருங்கள், பல மிஷினரிமார்கள் வருவார்கள். ஒவ்வொருத்தரையும் நான் பார்ப்பேன். பார்க்கும்போது சில மிஷினரிகள்லாம் பார்க்கும்போது ஒரு ஆசை வரும். என்ன ஆசைனா, ஆண்டவருக்காக இப்படி ஊழியம் செய்யணும்பா அப்படின்னு சிறு வயதில், நான் சொல்றது வாழ்க்கையை குறித்து சிந்திக்கக்கூடிய வயசு இல்லாத ஒரு சிறு வயதிலேயே அந்த ஆசையை ஆண்டவர் ஆளை பார்த்து, ஒரு ஊழியம் செய்கிற ஊழியரை பார்த்து ஒரு ஆசையை உள்ள வளர்த்தாரு பாருங்க. இன்னைக்கு யோசித்து பார்க்கிறேன், இன்னைக்கு நான் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற ஒரு பிரசங்கியா இருக்கிறேன்னா, அந்த ஆசையை கர்த்தர் அன்னைக்கே சிறு வயதில் இருக்கும்போதே எனக்குள்ள போட்டிருக்கிறார். ஏன்னா அவருக்குள்ள, அவருடைய வார்த்தைக்குள்ள இருக்கிற நமக்குள்ள கர்த்தர் ஆசையை போட்டுக்கிட்டே இருப்பார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தருக்குள்ளேயும் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள நிலைத்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் தேவன் ஆசைகளை போட்டுக்கொண்டே இருப்பார், கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஆசையை. அதை கொடுக்கிறவர் மாத்திரம் இல்லை, அதை நிறைவேற்றி காட்ட அவர் வல்லவராகவும் இருப்பார். எனக்கு ஆண்டவர் தான் ஞாபகப்படுத்தினார், பாரு சின்ன வயசுல உனக்குள்ள அந்த ஆசையை போட்டனா, இன்னைக்கு உன்னை நான் என்னுடைய ஊழியக்காரனா, என்னுடைய சேவையை செய்யும்படி உன்னை நான் உபயோகப்படுத்துகிறேன் பாரு. காரணம், நீ என்னிலும் என் வார்த்தை உன்னிலும் நிலைத்திருக்கிறதினாலே நீ கேட்டுக்கொள்கிற, நீ ஆசைப்படுகிற காரியத்தை நான் உனக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறேன். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்க! தேவனுடைய சத்தம் கேட்டு தேவனுக்குள்ள நிலைத்திருந்து, தேவன் என்ன ஒரு மண்பாண்டமாய் வைத்து என்னை பண்படுத்துகிற வேலை என்கிட்ட கொடுத்திருக்கிறார் என்று நான் கவனமா செய்யும் போது, நான் சொல்றேன், நீங்க என்ன கேட்குறீங்களோ அதை 100க்கு 100 கர்த்தர் உங்களுக்கு அருள அவர் வல்லவராய் இருக்கிறார். ஏன் நிறைய பேருடைய வாழ்க்கையில் நடக்க மாட்டேது? கேட்டுக்கொள்கிறது எதுவோ கிடைக்காம போதே. நம்முடைய வாழ்க்கை பெருக்கத்துக்குள்ளேயும் வளர்ச்சிக்குள்ளேயும் அப்படிப்பட்ட மேலான பாதைக்குள் போகாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் வருகிற இடையூறுகள், சத்துருவினால் உண்டாகிற இடையூறு இருக்கு பாருங்க, அதை மேற்கொள்ளக்கூடிய ஒரு பலன் நமக்கு இல்லாம போகிறதுனால, இந்த பண்படுத்துகிற அந்த வல்லமை எடுத்து நான் உபயோகப்படுத்தாம போகிறதுனால விழுந்து போயிடுறேன். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, அப்படி எதுலையாவது நம்ம விழுந்திருப்போம்னா அதிலே கடக்க வேண்டியதில்லை, நம்மளை கரம் நீட்டி தூக்க ஒரு இரட்சகர் நம்ம கூடவே அவர் இருக்கிறார். என்னென்ன தடைகள், என்னென்ன இடையூறுகளை சத்துரு கொண்டு வரா? இப்ப இருக்கிறத காட்டிலும் 1000 மடங்கு வளருவதற்கு ஆண்டவர் அதுக்கான ஆற்றல், அதற்கான தரிசனம், அதற்கான வார்த்தைகள், அதற்கான எல்லா வரங்களையும் தாளந்துகளையும் கொடுத்து வச்சிருக்கிறாரு. அதை நான் எடுத்து உபயோகப்படுத்தி தடைகளை தாண்டி வராம நான் இன்னும் தடைக்குள்ளே இருக்கிறேன்னா அது காரணம் என்ன? முதல் காரணம், முதல் இடையூறு பிசாசு அல்லது சத்துரு நம்முடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வருவது என்ன தெரியுமா? பாவமும் கீழ்ப்படியாமையும். நல்ல கவனிங்கள், இந்த பாவமும் கீழ்ப்படியாம இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து அவர் வெசனப்படுகிறவராய் இருப்பார். நல்ல கவனிங்கள்,
செய்யணும், உதவி செய்யணும்னு பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சித்து இருக்கிறார். ஆனா பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்ய முடியாதபடிக்கு இந்த பாவமும் கீழ்ப்படியாமையும் மனுஷனுடைய வாழ்க்கையை பண்படுத்துகிற காரியத்துக்குள்ள போகாம வாழ்க்கையை வீணாக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளி விடுகிறது. நல்லா கவனிங்கள். தாவீது ஒரு பாவம் செய்கிறான். ஊரியாவுடைய மனைவியை எடுத்து தன்னுடைய மனைவி ஆக்கிக் கொள்வதற்கு அவனை யுத்த களத்துக்கு அனுப்பி அவனை யுத்தத்தில் சாகடிக்கும்படி பண்ணி அவன் செஞ்ச தந்திரம் யாருக்குமே தெரியாதுன்னு நினைத்து கொண்டிருந்த தாவீதுக்கு நாத்தான் தீர்க்கதரிசியை அவனுடைய அரமனைக்குள்ள அனுப்பி ஆண்டவர் சொல்றாரு, நீ செய்த பாவம் எவ்வளவு பெரிய பாவம் என்பதை ஆண்டவர் அவனுக்கு காட்டுறாரு. காட்டின உடனே மெய் சிலுத்து போய் அவன் ஆண்டவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான். ஆண்டவர்கிட்ட போய் அவன் மன்னிப்பு கேட்டான், மனம் திரும்பினான். நல்ல கவனிங்கள். அதை தான் சங்கீதம் 51 சங்கீதத்தில் 10 வசனத்தில் பார்க்கும்போது தாவீது கதறுகிறான், ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை என்னை விட்டு எடுத்து விடாதீயும் என்று கதறுகிறான். ஏன்னா உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தான் எனக்கு உதவி செய்கிறவர், எனக்கு ஆலோசனை கொடுக்கிறவர், என்னை தொடர்ந்து பண்படுத்தக்கூடிய வேலையை செய்ய வைக்கிறவர். பரிசுத்த ஆவியானவரே என்னை விட்டு எடுத்துறாதியும், ரட்சிப்பின் சந்தோஷத்தை என்னை விட்டு எடுத்துறாதியும் கதறுகிறான் ஆண்டவரிடத்துல போய். ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த பாவமும் கீழ்ப்படியாமையும் வெற்றியை கொண்டு வராது, அவனுக்கு தோல்வியை தான் கொண்டு வரும், பெருக்கத்தை கொண்டு வராது. அது அவனை மேலும் மேலும் அவனை சரிவுக்கு நேராக தான் கொண்டு போகும். இந்த பாவமும் கீழ்ப்படியாமையும் நம்முடைய வாழ்க்கையில் தவறுகளை செய்ய வைத்துக்கிட்டே இருக்கும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் இன்றைக்கும் நம்மளை மன்னித்து கழுவி சுத்தம் பண்ண அவர் உண்மை உள்ளவராயிரு. அன்றைக்கு தாவீது மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் அவன் மனம் கசந்து அழுத போது அவனை மன்னிக்க கர்த்தர் மனம் இறங்கி இருப்பார். ஆனால் இன்றைக்கு நமக்காக தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையில் ஜீவ பலியா ஒப்பு கொடுத்து நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு பாவமே அறியாத அவர் நமக்காக பாவமாகி நம்முடைய வாழ்க்கையில ரட்சிப்பையும் பாவ மன்னிப்பையும் உண்டாக்க கல்வாரி சிலுவையில் நமக்காக ரத்தம் சிந்தின இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் இன்றைக்கும் என்னை சகல பாவத்தில் இருந்து சுத்திகரிக்க வல்லமை உள்ள ரத்தமாயிருக்கு. எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமென் சொல்லுகிறீர்கள்? எங்கேயாவது பாவம் மறைஞ்சிருக்கா? எங்கேயாவது கீழ்ப்படியாம ஒட்டி இருக்கா? கர்த்தர் சொன்னதுக்கு நான் கீழ்ப்படியாம இன்னும் தவறு மேல தவறு செய்கிற நிலையிலேயே நான் என்ன நடத்திட்டு போறேனா? கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசுறாரு. ஒருவன் என்னிலும் என் வார்த்தையிலும் நிலைத்திருந்தால் அவன் கேட்டுக்கொள்வது எதுவோ அவனுக்கு செய்யப்படும். இன்னைக்கு செய்யப்படாம இருக்குன்னா ஒரு இடையூறு இருக்கு. அது என்ன? பாவமும் கீழ்ப்படியாமையும். தேவன் சொன்னதுக்கு மாறாக ஏதாவது செய்திருக்கிறேனா நிச்சயமா கர்த்தர் உணர்த்துவார். நல்ல கவனிங்கள். தாவீதையே கர்த்தர் விடல, ராஜாவா இருந்த ஒரு தாவீதையே கர்த்தர் விடல. அவனுக்கு புரியுற மாதிரி கதை சொல்ல வச்சு யார் அந்த குற்றவாளின்னு கேட்க அவன் சொல்லுகிறான், தீர்க்கதரிசி நாத்தான் சொல்லுகிறான், நீதான் அந்த குற்றவாளி என்று சொல்லி கை நீட்டி காட்ட கர்த்தரால் அன்னைக்கு முடியும்னா அதே ஜீவன் உள்ள தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். நம்மளை சுற்றி காண்பித்து குற்றவாளி என்று சொல்வதற்காக அல்ல, நம்மை மன்னிக்க அவர் உண்மை உள்ள நீதிபரராய் இருக்கிறார். வேத வசனம் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்யும் போது அவர் நம்மை மன்னிக்க உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் கை உயர்த்தி சொல்றீங்க, என் பாவங்களை மன்னிக்க இயேசு கிறிஸ்து உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த பாவமும் கீழ்ப்படியாமையை விட்டு வெளியே வந்தீங்கன்னா, அதை தாண்டி வருவீங்கன்னா, நான் சொல்கிறேன், சந்தோஷமாக பண்படுத்துகிற வேலை உங்கள் குடும்பத்தில், உங்கள் வேலையில், உங்களுடைய எதிர்காலத்துக்காக செய்யும் போது உங்களுக்கு தெரியும், நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுக்குற நல்ல வெற்றிகளை நான் அனுபவிப்பேன். இப்போ பாவமும் கீழ்ப்படியாமையும் முதல் இடையூறுங்க. ரெண்டாவது இடையூறு என்ன தெரியுமா? நமக்குள்ள வருகிற பயம். Fear is another hindrance which can stop your success. உங்களுடைய வெற்றியை தடுக்கிற ரெண்டாவது இடையூறு என்னன்னா பயம். பயம்னா என்ன தெரியுமா? What is fear? Fearனா focusing always on the wrong thing is fear. ஒரு தப்பான காரியத்தை பார்த்துக்கிட்டே இருங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பயம் வந்துடும், ஒரு திகில் வந்துடும் உங்களுக்கு.
ஆனா அதே ஒரு மனுஷன் ஒரு சரியான காரியத்தை கேட்டு 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 அது மேல விசுவாசம் உண்டாக உண்டாக எவ்வளவு பெரிய கோழையா இருந்தாலும், பயந்தாங்கோழியா இருந்தாலும், சரியான கர்த்தருடைய வார்த்தை, சரியான விசுவாசம் அவனுக்குள்ள உண்டாகும் போது அந்த பயம் அவனுடைய வாழ்க்கையை விட்டு சுட்டெரிக்கப்படுகிறது. பாருங்க, உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒருத்தர் கார் ஓட்ட மாட்டாருன்னா அவரை பார்த்து ஏங்க கார் ஓட்ட மாட்டீங்கன்னு கேட்டா அவர் சொல்றாரு வச்சுங்க, நான் கார் ஓட்டினா ஆக்சிடென்ட் ஆயிடுன்ற பயம், அதனால நான் என்ன பண்ண மாட்டேன், காரை ஓட்ட மாட்டேன். அவர் சொல்றது நிஜமா? நிறைய பேர் கார் ஓட்டுறாங்க, ஆக்சிடென்ட் ஆகாமல் ஓட்டுறாங்க. அது கடவுளுடைய தயவு, கிருபை. ஆக்சிடென்ட் ஆகுறதும் ஆகாத நம்ம கையில் இல்லை. நம்மளை காக்கிற ஒரு கர்த்தர் நம்ம கூடவே அவர் இருக்கிறார். ஆனால் நம்ம கரெக்டாக ஓட்டணும். ராங் ரூட்டில் ஓட்டு போயிட்டு கர்த்தர் காப்பாருன்னா டபால் தான். சொல்கிறேன், புரியுதா? என்ன போக வேண்டிய ரூட்டில் அரசாங்கம் போட்டிருக்கிற ரூலில் கரெக்டாக போனீங்கன்னா கரெக்டாக உங்களை கர்த்தர் காக்க நம்ம ஆண்டவரோட ஒத்துழைக்கிறோம். இப்போ யோசிச்சு பாருங்கள், எனக்கு கார் ஓட்டினா பயமாக இருக்குது, ஏன்னா ஆக்சிடென்ட் ஆகணும் பயம், அதனால் நான் கார் ஓட்ட மாட்டேன் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ நன்மையை அந்த மனுஷன் இழந்து போகிறான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு காரை ஓட்ட தெரிஞ்சதுனால ஒரு இடத்துக்கு இங்கேருந்து நம்ம எப்போ போகணும்னு நினைக்கணுமோ போகலாம், எந்த இடத்துக்கு போகணுமோ பல இடங்களுக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த காரை வண்டி ஓட்டிட்டு போகிறதுனால நமக்கு நிறைய நன்மை நடக்குது. அந்த பயம் என்ன செய்கிறது, நன்மை அனுபவிக்க முடியாதபடிக்கு அந்த பயம் அந்த நன்மையை தடுத்து நிறுத்துது. இதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கர்த்தர் வச்சிருக்கிற வெற்றியை நான் அடைய முடியாதபடிக்கு அவசியமற்ற காரியங்களை, தப்பான காரியங்களை யோசித்து யோசித்து வாழ்க்கையில பயத்தை நானே உண்டாக்கிட்டு வாழ்க்கையில ஜெயமா வாழ்வதுக்கு கர்த்தர் சொல்ற எவ்வளவு போதனைகளை கேட்டாலும் இந்த காரியத்தின் மேல எனக்கு விசுவாசம் வராம நான் தப்பா பார்க்கறதுலயே என் கண்ணையும் கவனத்தையும் வச்சு பயத்தை பெருசாக்கிறேன் என் உள்ளத்துல. காரை ஓட்டினாலே ஆக்சிடென்ட் ஆயிடும் பயப்படுற ஒரு ஆளு வரக்கூடிய காலம் எப்படி தெரியுமா? வருகிற காலம் எப்படிப்பட்ட காலம் தெரியுமா? நீங்க ஏறி உட்கார்ற கார்ல டிரைவரே இருக்க மாட்டார், ஆனா கார் ஓடும். இல்லை, இதான் நிஜம். நான் சொல்றது நிஜம். நிறைய மேற்கத்திய நாட்டில் இப்படிதான் நடக்குது. உள்ள ஏறி உட்கார் நம்ம ஆளுங்க போனா உள்ள எங்க டிரைவர் 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 இருக்க மாட்டா, வண்டி ஓடும் ஆட்டோமேட்டிக். ஐயோ ஐயோ வந்துட்டு கதற ஆட்களை தான் இருப்பாங்க நம்ம ஆட்கள். இன்னைக்கு வரக்கூடிய காலம் அப்படி இருக்கு. டிரைவரே இல்லாம வண்டி ஓடும், உட்கார்ந்துட்டு போனோம், நம்ம டெஸ்டினேஷனை செட் பண்ணணும், நம்மளை அதை கொண்டு போய் விடும். சரியான காரியங்களை புரிந்து கொள்ள அதன் மேல கவனத்தை நம்ம வைக்க தவறினா பயம் நம்முடைய வாழ்க்கையின் வெற்றியை அழிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு. தாவீதுடைய வாழ்க்கையில கவனிச்சு பாருங்க. தாவீது கோலியாத்துடைய சம்பவத்தின் மூலம் அவன் அறிந்து கொள்ளலாம் எப்படி தாவீது பயம்னா என்ன, விசுவாசனா என்ன, அந்த சம்பவத்தின் மூலமா அறிந்து கொள்ளலாம். பயம்ன்றது தாவீது அந்த கோலியாத்தை பார்க்கும்போது அவன் பயப்படல. ஏன் பயப்படலனா மற்றவர்கள் எல்லாரும் பயந்தார்கள். இந்த ராட்சதனை பார்த்த உடனே சவுலும் சரி சவுலோடு இருந்த சேனையும் போய் தங்களை மறைத்து கொண்டார்கள், ஒளித்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு எதிரியை பார்க்கும்போது, ஒரு பிரச்சனையை பார்க்கும்போது எப்படி பார்க்குறான் பாருங்க, பயத்தோட பார்க்குறான், போய் ஒளிஞ்சு கொள்றான். ஆனால் அதே தாவீது அந்த கோலியாத் என்னும் எதிரியை பார்க்கும்போது தாவீது சொல்றான், ஆஹா இவன் நம்ம கையிலேருந்து நம்ம கண்ணிலிருந்து மிஸ்ஸே ஆக மாட்டான்ப்பா, கண்ணை மூடி சுற்றி விட்டாக்குற என்ன ஆவான், இவன் மேலே கண்டிப்பாக போட்டுறான். ஏன்னா அவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறான், அவ்வளோ பெரிய எதிரியாக இருக்கிறான். அதனால கண்ணை மூடிட்டு சும்மா சுற்றி விட்டா கூட நான் விடுற கல் அப்படியே போய் அந்த கூழாங்கலம் நெத்தியில் போய் சொருவோம். இதுதான் கர்த்தருடைய பிள்ளைகள் பார்க்கறது. இன்னைக்கு நீங்கள் பார்க்குற பிரச்சனைகள், சவால்கள், போராட்டங்கள், அதை பார்த்து ஓடி ஒளிகிறீங்களா அப்படின்னா பயத்தை உங்கள் வாழ்க்கைக்குள்ள நிறைய அளவு பண்ணிட்டீங்க. என்னைக்கு விசுவாசம் வருது அன்னைக்கு தான் பிரச்சனை நடுவே இல்லை, நாம் போய் வேலை செய்ய முடியும், நாம் போய் பண்படுத்த முடியும், நாம் போய் என்னுடைய பொறுப்புகளை நிறைவேற்ற நான் காரியங்களை செய்ய முடியும்னு இறங்கும் போது நான் சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் நடுவே எந்த காரியத்தை பார்த்து பயந்தீங்களோ அதே இடத்துல உங்களை வீரியமாய் கர்த்தர் நிற்க வைக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை நீங்க அறியணும்னா ரொம்ப முக்கியமானது, நீங்க அவரிலும் அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கும் போது அந்த தைரியம் வரும். அப்போ என்ன ஞாபகம் வரும், ஓ என்ன கர்த்தர் எனக்கு இந்த மண்பாண்டமாகிய இந்த மண்பாண்டத்துல ஒரு பொக்கிஷத்தை வச்சிருக்கிறாரு, அதை எடுத்து நான் பண்படுத்தணும் அப்படின்ற தைரியம் எனக்கு வரும். அதான் பவுல் சொல்றார், கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை
கொடாமல். என்ன ஆவியை கொடுத்துருக்கிறார்? அன்பும் பலமும் தெளிந்த புத்தியையே கொடுத்திருக்கிறார். தைரியம் வரும் கேட்க கேட்க. இந்த வசனங்கள்லாம் கேட்கும்போது தைரியம் வந்து இந்த இடத்தை விட்டு போகும்போது போய் உங்கள் வேலையில் பண்படுத்துகிறவர்களாய், உங்கள் குடும்பத்தை பண்படுத்துகிறவர்களாய், உங்கள் எதிர்காலத்தை பண்படுத்துகிறவர்களாய் நீங்கள் மாறும்போது நான் சொல்லுகிறேன், இப்போ இருக்கிறத காட்டிலும் 1000 மடங்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை உங்கள் மூலமாக உங்களுக்குள்ள வைத்திருக்கிற அந்த பொக்கிஷத்தை உபயோகப்படுத்தும் போது அப்படிப்பட்ட மேலான வளர்ச்சிகளை கர்த்தர் கொண்டு வருவார். மூன்றாவது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், மூன்றாவது இடையூறு என்னன்னா அதைரியம், டிஸ்கரேஜ்மெண்ட். இது வராத மனுஷனே கிடையாது. எல்லாருடைய வாழ்க்கையில் இந்த அதைரியம் பாருங்க வருது. ஆனா அதிலே இருந்துடக்கூடாது. யோசுவாவுக்கு சொல்றாரு, யோசுவா பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நான் உன் தேவன், உன் தேவனாகிய கர்த்தர், நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு கூட. எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் என் கூடவே அவர் இருக்கிறார். பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே. டிஸ்கரேஜ்மெண்ட் வந்த உடனே, அதைரியம் வந்த உடனே என்ன பண்ணுது? எதுக்கு நம்ம செய்யணும்? விட்டுறலாம். எதுக்கு பண்படுத்தணும்? விட்டுறலாம். உசைன் போல்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னதை நான் கேட்டேன், ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எல்லா ஆத்லீட்டுமே முதல் எஃபர்ட்லேயும் அவங்க சக்சஸ்ஃபுல் ஆயிடுறது கிடையாது. பல முதல் முயற்சிகள் அவர்களுக்கு தோல்வியாய் மாறும். அநேக ஆத்லீட் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படி தோல்வி அடைகிற பார்த்து பார்த்து நிறைய பேர் அதைரியப்பட்டு செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் விட்டுட்டு போயிடுறாங்க. உசைன் போல்ட் சொல்கிறாரு, நான் முதல் முறை ஒலிம்பிக்ஸில் இந்த 100 மீட்டர் ரேஸை ஓடுறதுக்கு நான் ஆரம்பித்த போது என்னுடைய முதல் ஓட்டப்பந்தயத்திலே நான் டிஸ்குவாலிஃபை ஆனேன். ஐ வாஸ் டிஸ்குவாலிஃபைடு. மிகவும் சோர்ந்து போனேன், மிகவும் அதைரியப்பட்டு போனேன். ஆனால் எனக்குள்ள ஒரு தீர்மானத்தை எடுத்தேன், அடுத்த முறை அடுத்த ஒலிம்பிக்ஸுக்கு வரும்போது நான் மெடலை ஜெயிக்கிறது மாத்திரம் இல்லை, நான் ரெக்கார்டை பிரேக் பண்ணேன். இதுக்கு முன்னாடி ஓடின 100 மீட்டர்ஸ் ஓடின நபருடைய ரெக்கார்டை நான் பிரேக் பண்ணி செட் பண்ணணும்னு முடிவு பண்ணேன். அடுத்த ஒலிம்பிக்ஸுக்கு வந்தார், ஓடினார், தங்க மெடலை பெற்றார், ரெக்கார்டை பிரேக் பண்ணார். தொடர்ந்து 4 ஒலிம்பிக்ஸ்லையும் இன்னைக்கு வரைக்கும் உசைன் போல்ட்டுடைய ரெக்கார்டை யாருமே பிரேக் பண்ண முடியல. யோசித்து பாருங்க, ஒரு மனுஷன் அதைரியப்படும் ஒரு தீர்மானம் எடுத்து மீண்டு வரணும்னு நினைச்சாலே அவனால் அதை செய்ய முடியும்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய வார்த்தையை வந்து தேவ சமூகத்தில் கேட்குற உங்களை கர்த்தர் அதைரியப்பட்டு போக விட்டுருவாரா? அந்த நிலையிலிருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வந்து, திகையாதே கலங்காதே, நான் உன் தேவன், நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னோட கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா நம்முடைய அதைரியத்திலிருந்து வெளியே கொண்டு வராரு. ஏன் கொண்டு வராரு? நான் அவரிலும் அவர் வார்த்தை என்னிலும் நிலைத்திருக்கிறதினாலே நான் கேட்டுக்கொள்வது எதுவோ அது எனக்கு செய்யப்படும். 4வது கர்த்தர் சொல்ல, 4வது இடையூறு நம்முடைய கடந்த கால தோல்வி. இது பாருங்க, நிறைய பேருக்கு இது ரொம்ப எக்ஸ்பர்ட்டான காரியம். எப்போவுமே கடந்த கால தோல்வியிலேயே அதையே சொல்லிக்கிட்டு அதையே யோசிச்சுட்டு இருப்பாங்க பாருங்க. பவுல் ஒரு அற்புதமான உதாரணம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா அங்கே சொல்லியிருக்கிற ஒரு அற்புதமான காரியம். பவுல் சொல்கிறார், நான் கடந்த காலத்தில் தோத்தந்தான், ஏன்னா நான் பாவிகளையே கேடுகட்ட பாவியாக இருந்தேன், சபையை துன்புறுத்தினேன், இயேசு கிறிஸ்துவை ஆராதித்தவர்களை தேடி தேடி போய் அடித்து துன்புறுத்தி கொல்லக்கூடிய வேலையை நான் செஞ்சேன். அது என் கடந்த கால வாழ்க்கை, என்னுடைய பாஸ்ட் ஃபெயிலியர்ஸ். அது அதையே நினைச்சுக்கிட்டு இப்ப என்ன கர்த்தர் அழைச்சிட்டார், என்ன ஒரு அப்போஸ்தலனா வச்சிருக்கிறார், என்ன புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கக்கூடிய ஒரு பிரசங்கியாரா கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். இப்போ நான் அதை செய்யும் போது என் கடந்த கால தோல்வியை நான் பார்க்கல, இப்போ என்னை மாத்தி இன்னைக்கு கர்த்தர் என்னை எப்படி பயன்படுத்துறார், இன்னைக்கு எப்படி என்னை ஜெயமாய் கர்த்தர் நடத்த போகிறார், அது மேல என் கண்ணை வைக்கிறேன்றாரு. அந்த பவுல் தான் சொல்றாரு பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் கவனிச்சிங்கன்னா, பின்னானவைகளை நாடாமல் முன்னானவைகளை நாடி, பின்னானவைகளை மறந்து, வார்த்தை சொல்ற பின்னானவை பாஸ்ட் ஃபெயிலியர்ஸை மறக்கிறேன், ஏன்னா
எனக்கு வெற்றியை கொடுக்கிறவர் என்னுடைய பாஸ்ட் ஃபெயிலியர்ஸை வச்சு வெற்றியை கொடுக்கிறவர் அல்ல. ஒவ்வொரு நாளும் எனக்கு புதிய கிருபையும் புதிய ஜெயத்தையும் கொடுக்கிற அற்புதமான வேலையை செய்ய வைக்கக்கூடிய, பண்படுத்தக்கூடிய அந்த ஆசீர்வாதமான பொக்கிஷத்தை எனக்குள்ள வச்சிருக்கா. எதிர்த்து உபயோகப்படுத்தினா கர்த்தர் என்னை வெற்றி அடைய செய்ய அவர் வைக்க வல்லவராயிருக்கிறார். அடுத்த இடையூறு சொல்றாரு, மற்றவர்களுடைய கருத்துகள், ஒப்பீனியன் ஆஃப் அதர்ஸ். இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் they would love to perform their life before others. நல்லா கவனிக்கணும். இன்னொருத்தர் முன்னாடி தங்களுடைய வாழ்க்கையை பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுறதுல தான் ஜனங்க அக்கறை உள்ளவர்களா இருக்கிறார்கள். உங்களை உண்டாக்கின தேவனுக்கு முன்பாக நீங்க உங்களை பெர்ஃபார்ம் பண்ணி காட்டணும்ன்ற எண்ணம் என்னைக்கு மறக்குதோ, அது மறந்துருச்சுன்னா எப்போவுமே மற்றவங்களுடைய ஒப்பீனியன்லேயே வாழ்கிறவங்களா இருப்பீங்க. அந்த ஒப்பீனியன் என்ன பண்ணோம், மற்றவங்க முன்னாடி எப்படியாவது நான் பெர்ஃபார்ம் பண்ணி காட்டணும் அப்படின்ற குறிக்கோளோடு இருந்தீங்கன்னா ஜெயிக்கவே மாட்டீங்க. இயேசுநாதர்கிட்ட சில கூட்டம் வந்து இயேசுநாதர் அவர் செய்யதை பார்த்து அவரை மிகவும் பாராட்டினார்களாம். மிகவும் இயேசுநாதரை பாராட்டினார். இயேசுநாதர் அந்த பாராட்டுதலை கொடுக்கக்கூடிய நேரத்தில் ஒரு வார்த்தையும் மறுப்பு சொல்லாமல் அமைதியாக இருந்தாராம். ஏன்னா வேத வசனம் சொல்லுகிறது, அவரை பாராட்ட வந்தவர்கள் யார் என்பதை அவருடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் தேவன் அறிந்தவராயிருந்ததினால தான் ஒரு வார்த்தையும் சொல்லலை. அதே பாராட்டின நபர்கள் கொஞ்ச நாள் பிறகு இயேசுவை புறக்கணித்தவர்களாயிருந்தார்கள். நல்லா கவனிங்கள், your life is not a performance before others. When you forget that your life is a performance before God, ஆண்டவருக்கு முன்பாக நான் பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியதை பெர்ஃபார்ம் பண்ற ஒரு பாத்திரமா நான் இருக்கிறேன்றதை மறந்துட்டேனா, நான் சொல்றேன், மற்றவங்க முன்னாடி என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் வெறும் ஜனங்களுக்கு முன்பாக காட்டுற ஒரு நாடகமா இருக்க மொழியே, தேவனுக்கு முன்பாக தேவன் விரும்புகிற நெஜ வாழ்க்கையின் அனுபவமா இருக்காது. நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. ஏன் என் வாழ்க்கை அவருக்கு முன்னாடி ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருக்கணும்னா, என்னை குறித்த சரியான ஒப்பீனியனை அறிந்து வைத்திருக்கிறவன் கர்த்தர் மாத்திரம் தான். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்ல முடியும்? என்னை குறித்து சரியான ஒப்பீனியனை அறிஞ்சு வச்சிருக்கிறவர் யார் தான்? உங்களுக்கே தெரியாது, உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தெரியாது, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்களை அறிந்தவர், உங்களை உண்டாக்கினவருக்கு உங்களை குறித்த பர்ஃபெக்ட் ஒப்பீனியன் அவருக்கு தெரியும். அடுத்த இடையூறு பாருங்க, டிஸ்ட்ராக்ஷன். ரொம்ப முக்கியமானது பாருங்க. நிறைய நேரம் பல டிஸ்ட்ராக்ஷன் நம்முடைய வாழ்க்கை வந்து கவன சிதறல் அப்படின்றோம் பார்த்தீங்களா. இன்னைக்கு பிசாசு இதெல்லாம் பயன்படுத்தி நான் கிறிஸ்துவிலும் கிறிஸ்துவனுடைய வார்த்தையிலும் நான் இருக்க முடியாதபடிக்கு என்னை மறக்கடிக்க வச்சு டிஸ்ட்ராக்ட் பண்ணி என்ன கர்த்தர் ஒரு மண்பாண்டமா இந்த மண்பாண்டத்துக்குள்ள ஒரு பொக்கிஷத்தை வச்சிருக்கிறாரு, பண்படுத்துகிற ஒரு பொக்கிஷத்தை வச்சிருக்கிறார் என்பதை நினைத்து பார்க்காதபடிக்கு, அதன்படி நான் உபயோகப்படாதபடிக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ண பிசாசு பல தந்திரமான வழிகளை கை கொள்வான். யோசிக்கிறீங்களா? என்னைக்காவது ஒரு நேரம் நீங்கள் வீட்டில் இருந்து அவசர அவசரமாக கிளம்புவீங்க பாருங்க, அவசர அவசரமாக கிளம்பி போகிற பாதி நேரத்தில் ஐயோ அதை விட்டுட்டேனே நினச்சிருக்கீங்களா? நீங்களாம் ரொம்ப ஞாபக சக்தி உள்ள ஆளுங்களோ என்ன? ஓ, மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி பாஸ்டர். இப்படிலாம் நடக்கிற காரியம் இதெல்லாம் நடந்திருக்கு பாருங்க. நம்ம என்ன பண்ணுவோம், மறந்துட்டோமே அப்படின்ட்டு ரூமில் தான் வச்சிருக்கிறோம் அப்படின்ட்டு ரூமுக்குள்ளே வருவோம் பாருங்க. ரூமுக்குள்ளே மற்ற காரியம் இருக்கிறத பார்த்துட்டு எடுக்க வந்ததை மறந்துடுவோம். உடனே கேட்பாங்க எதுக்கு வந்திருக்கிறேன். சிலர் என்ன கேட்பாங்க பார்த்துறீங்களா, நான் எதுக்கு வந்தேனே. பார்த்தீங்களா, நிறைய அனுபவம் நிறைய இருக்கு. திருப்பியும் ஞாபகப்படுத்த வேண்டியது இது ஒரு உதாரணங்க. இது போல இந்த மண் பாண்டத்துக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிற பொக்கிஷமாகிய பண்படுத்துகிற அந்த வேலையை செய்யக்கூடிய ஒரு மண் பாண்டமாக வச்சிருக்கிறாரே. நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வருதா, மறந்துடுறேன்னா நிறைய நான் மறந்து என்ன கவன சிதறல் வருதா. நல்ல கவனிங்கள், ஃபோக்கஸ்டாக இருக்கணும் ஆண்டவருடைய வார்த்தையில். நான் கிறிஸ்துவுக்குள்ளேயும் கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்குள்ளேயும் நான் நிலைத்திருக்கிறோம். கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுக்குள்ளேயும் கிறிஸ்துவினுடைய வார்த்தையில நிலைத்திருக்கிறவன் நான். ஆகவே கவன சிதறல் வந்தா கூட மறுபடியும் ஃபோக்கஸ் ஆகிறேன். வராதுன்னு இல்லை, வரும்போது ஆண்டவர் மறுபடியும் ஆவியான உள்ளந்து எனக்கு ஞாபகப்படுத்துறார், இல்லை இல்லை உனக்குள்ள ஒரு பொக்கிஷத்தை வச்சிருக்கிறேன்.
பண்படுத்து, பண்படுத்து, பண்படுத்து. விட்டுறாதீங்க. சோர்ந்து போனதுனால, அதைரியப்பட்டதுனால, ஏன்னா நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆனதுனால விட்டுறாதீங்க. அடுத்த இடையூறு பாருங்க, சொல்லி முடிக்கிறேன், இது ரொம்ப அவசியமான. இந்த இடையூறெல்லாம் தாண்டி வர ஆண்டவருக்குள்ள, கிறிஸ்துவுக்குள்ளையும் கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்குள்ளையும் நீங்க நிலைத்திருப்பீங்கன்னா, நீங்க கேட்டுக்கொள்வது எதுவோ அதெல்லாம் உங்களுக்கு செய்யப்படணும். இடையூறிலே மாட்டிக்கிட்டு நடக்க மாட்டுது, ஆக மாட்டுது. இப்போ இருக்கிறத காட்டலாம் 1000 மடங்கு வளருவதற்கு கர்த்தர் உங்களுக்கு அற்புதமான திட்டங்களை உங்களுக்கு காட்டி கொண்டு இருக்கிறாரு. அடுத்த சொல்றாரு டிஸ்ட்ராக்ஷன் ஒன்று. அதுக்கு அடுத்த சொல்றாரு, சிலருக்கு அவருடைய வெற்றியே ஒரு பெரிய இடையூறா இருக்கு. இதெல்லாம் ஆச்சரியமா, என்ன அது வெற்றியே இடையூறா? சில நேரம் பாருங்க, பிசாசு என்ன பண்ணிடுவான், நம்முடைய வாழ்க்கையில சின்ன சின்ன வெற்றி அனுபவிக்க விட்டுருவான். சிலருக்கு அந்த சின்ன வெற்றி வந்திருக்கும் பாருங்க, அந்த சின்ன வெற்றி கிடைச்ச உடனே அதுலயே அப்படியே ஆளை பிடிக்க முடியுமா? கையும் காலும் பார்க்கணுமே, தரையில் இருக்காது. இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் வெற்றி, கொஞ்சம் சம்பாத்தியம், கொஞ்சம் லாபம் வந்தோடனே நான் யார் தெரியுமா, எங்க இருந்தேன்னு தெரியுமா, கால் கொஞ்சம் தூக்கிடுச்சு மேலே, சீக்கிரம் விழப்போகுதுன்னு அர்த்தம். கொஞ்சம் வெற்றி. ஏன்னா பிசாசுக்கு தெரியும், நீங்க பண்படுத்துற வேலையை செஞ்சீங்கன்னா இதை காட்டிலும் மாபெரும் வெற்றி, 1000 மடங்குக்கு மேலான வெற்றியை உங்க மூலமா கர்த்தர் உண்டு பண்ண முடியும் தெரிஞ்சுதான் கொஞ்சம் வெற்றியை கொடுத்து நிறுத்துறான். பாருங்க, ஒரு அற்புதமான உதாரணம். மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் இயேசுநாதர் மறுரூப மலைக்கு பேதுரு, யோவான், யாக்கோபை கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போய் தன்னை மறுரூபப்படுத்தி காட்டுறாரு. மோசே, எலியா இவங்கெல்லாம் பார்த்தோன்னே பேதுரு, யோவான், யாக்கோபுக்கு ஒன்றும் தலைவாழ புரியல. அவங்களுக்கு புரியாம பார்த்த உடனே அவன் சொல்றான், பேதுரு ஆண்டவரை பார்த்து 4ஆம் வசனத்தில், உமக்கு சித்தமானால், இயேசுநாதரை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இங்கேயே தங்கி இருந்து உமக்கு ஒரு பலிபீடம், மோசேக்கு ஒரு பலிபீடம், எலியாவுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி நம்ம இங்கேயே இருந்தலாம் ஆண்டவரே. ஆண்டவர் அவங்கள கூட்டின்னு போனதுக்கு நோக்கம் என்ன தெரியுமா? கொஞ்சம் மகிமையை காட்டுறாரு. இன்னும் இந்த மகிமையை பார்த்த பிறகு உன்னை நான் இன்னும் எவ்வளவு மகிமையா பயன்படுத்த போகிறேன் என்பதை காட்டுறதுக்காக கொஞ்சம் மகிமையை வெளிப்படுத்தி காட்டினாரு. ஆனா இந்த பேதுரு, யோவானு என்ன பண்றாங்க பாருங்க, ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க, இந்த மகிமையே போதும் ஆண்டவரே, இங்கேயே தங்கிடலாம். கர்த்தர் சொல்ல, இல்லை இல்லை, வா வா கீழே போ, இன்னும் மகிமையான வேலையை நான் செய்ய போகிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் நீங்க அடைஞ்சிருக்கிற கடந்த நாள் வெற்றியெல்லாம் கொஞ்சம் தான். பக்கத்தில் பார்த்து சொன்ன, நீங்க அனுபவிச்ச வெற்றியெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் மகிமை. சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, அது என்னது? கொஞ்சம் மகிமை. இனி நடக்க போகிறதான் மகிமையான மகிமையை கர்த்தர் வெளிப்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இனி நடக்க போகிறதான் மகிமையான ஒரு வெற்றி. கர்த்தர் அதுக்கப்புறம் கூட்டு வந்தாரு பேதுரு, யோவான், யாக்கோபெல்லாம். அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க யோசித்து பார்த்தீங்களா? மறுதலித்த பேதுருவை எப்படி மகிமையான வேலை செய்ய வச்சார் பாருங்க. பேதுரு அந்த கொஞ்சம் மகிமையிலே செட்டில் ஆக பார்த்தான். இல்ல, ஆண்டவர் சொன்னா, இல்ல இல்லப்பா, இன்னும் 1000 மடங்கு மேலான மகிமையை உனக்கு நான் காட்ட இருக்கிறேன். நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. கடந்த நாள் வரைக்கும் கர்த்தர் நம்ம கொடுத்த வெற்றிக்காக எத்தனை பேர் கை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்க? நம்ம நன்றி இல்லாதவர்களாக இருந்துடக்கூடாது பாருங்க. ஆண்டவரே, நீர் கடந்த நாட்கள் எனக்கு கொடுத்த எல்லா வெற்றிக்காக நன்றி, ஆனா அதுல நான் திருப்தி அடையல ஆண்டவரே. ஏன்னா இதை காட்டிலும் மேலான மகிமையை கர்த்தர் நாளைக்கு எனக்கு நீர் வெளிப்படுத்த நீர் வல்லவராய் இருக்கிறீர். நிச்சயமா செய்வார். நாளை நம் நடுவே அற்புதம் செய்ய கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். யோசுவாவுக்கு சொன்னார் பாருங்க, அதே தான் இன்னைக்கு அதான் ஆண்டவர் அதான் சொல்றாரு. கொஞ்சம் மகிமையிலே செட்டில் ஆயிடாத, கொஞ்சம் வெற்றியிலே செட்டில் ஆயிடாத, இன்னும் மகிமையான வெற்றிகளை கர்த்தர் வச்சு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? பண்படுத்த கையை வயதை சொல்லுங்க, நான் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற பொக்கிஷமாகிய அந்த பண்படுத்தும் காரியத்தை நான் பண்படுத்த மகிமையான வெற்றிகளை கர்த்தர் எனக்கு கொடுப்பார். இன்னொரு இடையூறு பாருங்க, அது ரொம்ப முக்கியமானது. என்னன்னா பாரம்பரியம். என்ன பாரம்பரியம் ஹோட்டல் இல்லை, அதில் வேணால் பாரம்பரிய சாப்பாடு கிடைக்கும், அது நல்ல ருசியாக இருக்கும், சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ள நிறைய பாரம்பரியம் ஒட்டி இருக்கே.
ரட்சிக்கப்பட்டு நல்ல ஆவியில் பார்க்கணுமே சிலர்லாம் அப்படியே கைத்தட்டி பவர்லாம் பார்த்தா அப்படியே நம்மளே மயங்கிரும். அப்பா உண்மையாலே பவர் பழகுதுப்பா. வீட்டுக்கு போனால் நாளைக்கு வெளியே போகக்கூடாது, ஏன் தெரியுமா? ஏமா வரான், ஏமா. நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒருத்தரோட நான் பேசியிருந்தேன். அவர் சொன்னார், பாஸ்டர் இப்போ போகாதீங்க அப்படின்னாரு. என்னையா போகாதீங்க, வந்தேன் வேலை முடிஞ்சு போகிறேன் அப்படின்னேன். இல்லை ஏமா கிராஸ் ஆகிற நேரம். நான் நினச்சிட்டேன் நீயே ஒரு சரியான ஏம, உன்னை கிராஸ் பண்ணி போனா எனக்கு எல்லாம். சிலர் அப்படிதான். சிலர் என்ன பூனை போயிருக்கு. என்ன பூனை? கருப்பு பூனை போயிருக்கு. கருப்பு பூனை போயிருச்சு, அடுத்தது கருப்பு பண்ணி போவோம், அடுத்தது நீ போ. இதான் பாரம்பரியம். சொல்லுவாங்க தாத்தா காலத்துலேருந்து நாங்கள் பின்பற்றுறோங்க. எங்கள் தாத்தா போயிட்டாரு, சொல்லிட்டு போயிட்டாரு, அதை மாற்றக்கூடாது பாருங்க, காலங்காலமாக நாங்கள் அதை பின்பற்றுறோம். ஆமாம், அதனால என்ன லாபம்? உங்கள் தாத்தா ஏதோ சொல்லாமல் தெரியாமல் சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ விவரம் தெரிஞ்சோம் நம்ம தப்பு செய்கிறோமா? சத்தியத்தை கேட்டோம். சொல்றாரு பவுல், சொல்றாரு பாரம்பரியத்தை மேன்மை பாராட்டினா என்ன மாதிரி பாரம்பரியத்தை மேன்மை பாராட்ட இங்க ஒருத்தர் ஆள் கிடையாது அப்படின்றார் பவுல். அப்படிப்பட்ட நானே பாரம்பரியத்தை தூக்கி போட்டு கிறிஸ்துவை பின்பற்ற, எல்லாவற்றையும் குப்பை என்று எண்ணி நான் கர்த்தரை பின்பற்ற என நான் முழுமையா ஒப்பு கொடுத்தேன்றார். கர்த்தருடைய பிள்ளைங்க நீங்க எத்தனை பேர் நல்ல நாள் பார்க்குறீங்க? இதுல வேற அவங்கிட்ட மை தடவி பார்ப்பாங்க. யாருக்கிட்ட? யோசியங்கார்கிட்ட மை. சிலலாம் குழந்தை பிறகம் பார்த்துருக்கீங்களா? குழந்தை பிறகு திடீர்னு பார்ப்பேன், என்னடா மூஞ்சில் தெரியும் பெரிய மருவாகுது அப்படின்னு கேட்டால், இல்லைப்பா மை தடவி இருக்கிறாங்க. ஏன்? யாராவது பார்த்தா கண்ணு வச்சிருவாங்களாம். உன் கண்ணே லொல்ல கண்ணுமா, அதை பேசாமல் உன் கண்ணாடியை போட்டு மூடி குழந்தைய பார்க்காம இரு. அதுக்கு மை தடவாங்களாம். சிலர் கிறிஸ்தவம் எப்படின்னா, ஆண்டவரே இன்னைக்கு நான் வெளியே போகிறேன், நான் இப்படி வச்சு இப்படி தரப்பேன், இதில் என்ன வருதோ நாண்டு கொண்டு சாகணும்னு வரும். அது வந்தா மட்டும் சரி. இல்லை ஆண்டவரே தப்பா பேசிட்டீரு, ஒன் மோர் சான்ஸ் ஆண்டவர். எல்லா வீணான பாரம்பரியங்கள்லாம் தூக்கி போடுங்க. உலகம் செவ்வாய்க்கிழமை செய்யாத வெள்ளிக்கிழமை செய்யன்னு சொல்லுதா? செவ்வாய்க்கிழமை எல்லாத்தையும் செய்யுங்க. ஏன்னா இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதுல மகிழ்ந்திருங்கள் என்று சங்கீதக்காரன் சொல்ற. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எனக்காக உண்டு பண்ணின நாள். ஆண்டவர் எனக்கு ஒவ்வொரு நாளையும் வாழ்றதுக்கு ஒரு நாளை கொடுத்துட்டு, அது நல்ல நாள் கெட்ட நாள், ராவு காலம் யமகண்ட காலம், அப்புறம் எதுக்கு நீ வாழ்ற? பேசாம போய் சேர்ந்துட வேண்டியது தானே. சொல்றது போய்தான் உங்களுக்கு. கர்த்தர் எனக்கு வாழும்படி ஒரு நாளை கொடுத்துருக்காருன்னா அவர் நல்லது நினைச்சு தான் எனக்கு அந்த நாளை, கர்த்தர் வாழும்படி இந்த சுவாசத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறார். நான் உட்காந்து மூச்சு விட்டுட்டு மேல் மூச்சை கீழ் மூச்சை விட்டுக்கிட்டு இது நல்ல மூச்சா கெட்ட மூச்சா அப்படின்னா, யாராவது நேரம் பார்க்குறோம் இப்போ மூச்சு விடலாமா வேணாமான்னு பார்க்குறாங்களா? அதுக்கு மாத்திரம் பார்க்கறது இல்லை. இன்னைக்கு நிறைய பேருங்க நான் கேள்விப்படும்போது ஆச்சரியமா இருக்கு. குழந்தைய, கருவில் இருக்க குழந்தைய அதை நார்மல் பிரசவத்துக்கு விடாம நல்ல நேரம் பார்த்து சிசரைன் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ரொம்ப கொடூரமா இருக்கு. தேவன் அதன் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவர். கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னுடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் அதன் காலத்தில். நான் அதை நம்புறேன். எனக்கு என் ஆண்டவர் ஒரு நாளும் ஒருபோதும் குறை வைக்கவே மாட்டார். கடைசி ஒரு தடங்கள் என்னன்னா, கெட்ட சுற்றுச்சூழல். இந்த கெட்ட சுற்றுச்சூழல் வந்து பாருங்க உங்க சக்சஸை கெடுக்கும், வளரவே விடாது. ஒரு மீன் ஒரு நல்ல தண்ணியில் இருக்கும்போது அந்த மீன் எப்படி வளரும்னு பார்த்துருக்கீங்களா? அந்த மீன் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதனுடைய பெருக்கத்தை நீங்கள் கணக்கே போட, அந்த பெருக்கத்தை யூ கேனாட் கால்குலேட்.
கர்த்தருடைய பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள்ள, கிறிஸ்துவினுடைய வார்த்தைக்குள்ள நீங்க நிலைத்திருக்கும் போது நான் சொல்றேன், உங்க பெருக்கத்தை யாராலையுமே கணக்கு போட முடியாது. அப்படிப்பட்ட இப்ப இருக்கிறத காட்டிலும் 1000 மடங்குக்கு மேலாக கர்த்தர் நம்மளை பெருக செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை காட்டுவார். எப்போ? நல்ல சூழலில், நல்ல சுற்றுச்சூழல் இருக்கும்போது. தேவ சபை, இந்த பிளெஸிங்ஸ் என்ற சபை தேவன் உங்களுக்கு கொடுத்த நல்ல சுற்றுச்சூழல். வாரந்தோறும் அந்த சத்திய வசனத்தை கேட்குறீங்க பாருங்க, இது நல்ல ஒரு சுற்றுச்சூழலை ஏற்படுது. கெட்ட சுற்றுச்சூழல் நமக்கு இருந்தாகிறோம், அதிலிருந்து நம்மளை விடுவித்து நல்ல ஐக்கியத்தில் கர்த்தர் கொண்டு வந்து இணைக்க வச்சு, நல்ல வசனங்களை கர்த்தர் கேட்க வச்சு. பவுல் சொல்றார், ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கத்தை, bad company will corrupt your good character, bad environment will spoil your good character. ஆகாத சம்பாஷணை, கெட்ட பழக்கம் இருக்கிறவங்க, தீய பழக்கம் இருக்கிறவங்க, அது ஒன்று தான், அதுவும் ஆகாத சம்பாஷணம் தான். ஆனால் இந்த கெட்ட எண்ணம் எப்போவுமே எதிர்மறையாகவே யோசித்துக்கிட்டு எப்போவுமே தாழ்வாகவே, அதுவும் ஆகாத சம்பாஷணை தான். நல்ல சிந்தனைகள், நல்ல வார்த்தைகள் உங்களுடைய மனதுக்குள், இருதயத்துக்குள்ள துணிக்கணும். அப்படி துணிக்கணும்னா நீங்கள் அவரிலும் அவர் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய். என்ன கேட்கும் தெரியுமா? கர்த்தர் சொல்லுவார், இந்த மண் பாண்டத்துக்குள்ள விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷத்தை வச்சிருக்கிறேன், பண்படுத்துகிற பொக்கிஷத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொன்ன, உங்களுக்குள்ள விலை மதிக்க முடியாத பண்படுத்துகிற பொக்கிஷத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். பண்படுத்துகிறோமா பண்படுத்தலையா அது நம்முடைய கையில் தான் இருக்கு. ஆதாமுக்குள்ள இருக்கின்றத ஆண்டவர் காட்டினார். அவன் செய்ய தவறினா ஆண்டவர் ஒரு சாம்பிளா காட்டின ஏதேன் தோட்டத்தை, முழு உலகத்தையும் ஏதேன் தோட்டம் ஆக்கும்படி கர்த்தர் அவன் கையில ஒரு சாம்பிளா ஏதேன் தோட்டத்தை கொடுத்தார். இழந்து போயிட்டான். இன்னைக்கு உங்க கையில கர்த்தர் குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். நல்ல கவனிங்கள் பெற்றோர், நல்ல கவனிக்கணும். உங்க கையில கர்த்தர் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். அன்றைக்கு இருந்த ஆதாமை போல இழந்து போய் நிற்கிற ஒரு பரிதாபமான நிலையில குடும்பத்தை நடத்துகிற பெற்றோர் இருக்கக்கூடாது. உங்க பிள்ளைகளை நீங்கள் 2ஆம் ஆதாமா இயேசு கிறிஸ்து வந்து ஜீவனை ஆளுகை செய்தது போல நீங்கள் உங்கள் கையில் கொடுத்திருக்கிற உங்க குடும்பத்தையும், உங்க கையில கர்த்தர் கொடுத்திருக்கிற பிள்ளைகளையே பண்படுத்தி பாதுகாத்து ஆண்டவர் வைத்திருக்கிற இப்போ இருக்கிறத காட்டிலும் 1000 மடங்கு மேலாக நீங்க பெறுகிற ஆசீர்வாதத்துக்குள்ள கர்த்தர் உங்களை நடத்த நீங்க ஒப்பு கொடுக்கும் போது, நான் சொல்லுகிறேன், நான் காண்பித்த இந்த 9 இடையூறுகள் இது ஒன்றுமே நம்மளை தடுத்து நிறுத்த முடியாது. எத்தனை இடையூறு வந்தாலும் அத்தனையும் தாண்டி நான் முன்னேறி சென்று கொண்டே இருப்பேன். முன்னேறி சென்று நான் என்ன செய்து கொண்டு இருப்பேன்? நான் பண்படுத்துகிறவனாக இருந்து கொண்டே இருப்பேன். அதை செய்ய செய்ய என்னுடைய வெற்றியை நானும் அளவு போட முடியாது, என்னை சுற்றி இருக்கிறவங்களும் அளவு போட முடியாது. கர்த்தர் பெருக பண்ண வைத்து கொண்டே இருப்பார். அது அநேகருடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட நல்ல வெற்றியை, நல்ல புத்திமானாய், நீங்க உங்க வழியை வாய்க்க பண்ணுகிறவர்களாய், நீங்கள் புத்திமானாய் நடக்கிறவர்களாய், நீங்கள் செய்யும் சகலவற்றையும் வாய்க்க பண்ணுகிற கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் இப்படி ஆசீர்வாதமாக இருக்கணும்? இப்போ இருக்கிறத பாக்கிலும் 1000 மடங்கு சொல்லுங்க, வாயத்திறந்து இப்போ இருக்கிறத பாக்கிலும். ஒவ்வொரு நாள் அறிக்கை பண்ணுங்க. சும்மா காலி சட்டி மாதிரி நாம சொல்லலை, விஷயத்தோட சொல்றேன். நான் அவரிலும் அவர் வார்த்தை என்னிலும் நிலைத்திருக்கு. ஆகவே அவருடைய வார்த்தை எனக்கு சொல்லுது, இந்த மண் பாண்டமாகிய இந்த சரீரத்துக்குள்ள ஒரு பொக்கிஷத்தை வச்சிருக்கிறாரு. அந்த பொக்கிஷம் என்ன? பண்படுத்துகிற பொக்கிஷத்தை கர்த்தர் வச்ச. இதை குறித்து நிறைய பேசுவேன் நான் வரக்கூடிய நாட்களில். உங்கள் வாழ்க்கைக்கு அது மிக பிரயோஜனமான ஒன்று. ஒவ்வொரு நாளும் என்னை பண்படுத்துகிறவனாய் கர்த்தர் வழி நடத்தணும். எழுமி நிப்போம், நம்ம ஜெபம் பண்ணலாம். எத்தனை பேரோட கர்த்தர் பேசியிருக்கிறாரா? கரம் உயர்த்தி, 2 கரங்களையும் உயர்த்தி எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என்னை பண்படுத்துகிறவனாய் வைத்திருக்கிறீர்.
ஆண்டவரே எனக்குள்ள ஒன்றும் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன், என்ன ஒரு விலையேற பெற்ற பொக்கிஷமாய் வைத்திருக்கிறீர். சொல்லுங்க வாயை திறந்து, ஆண்டவரே என்ன ஒரு விலையேற பெற்ற பொக்கிஷமாய் நீர் வைத்திருக்கிறீர். ஆண்டவரே பண்படுத்துகிற ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதமான வேலையை என்கிட்ட கொடுத்திருக்கிறீர். அதை நான் ஒவ்வொரு நாளும் செய்யணும். பண்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே இன்றைக்கு நீர் காண்பித்த 9 இடையூறுகள் என்னுடைய வாழ்க்கையில் எதிர்த்து வந்தாலும் அதை தாண்டி என்னை பண்படுத்த வைக்கிற தேவனுடைய வல்லமை எங்களை ஆளுகை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே தடைகளை பார்க்காம ஆண்டவரே அவர்களுக்குள்ள நீர் வைத்திருக்கிற பண்படுத்தும் அந்த பொக்கிஷத்தை எடுத்து பயன்படுத்தி உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே இப்ப இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு உம்முடைய பிள்ளைகள் மேன்மை அடைய உம்முடைய ஊழியனாகிய நான் ஆண்டவரே என்னுடைய வாயிலிருந்து நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்படியே 100க்கு 100 அது வேலை செய்யட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு விதைகளும் 30, 60, 100ஆக பலன் கொடுக்கட்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட வல்லமையான வார்த்தையை உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுடைய இருதயத்துக்குள்ள நீர் விதைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு நாளும் இந்த வசனம் அவருடைய கால்களுக்கு தீபமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. ஒரு நாளும் வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் ஆண்டவரே உம்முடைய வெளிச்சத்தில் உம்முடைய பிள்ளைகளை நீ நடத்தி செல்லும். என்னை கேட்டது போலவே இப்ப இருக்கிறத காட்டிலும் 1000 மடங்கு உம்முடைய பிள்ளைகளை பெருக பண்ணுவீராக. இப்ப இருக்கிறத காட்டிலும் இந்த பிளெஸிங் சென்டர் 1000 மடங்கு ஆண்டவரே நீர் பெருக பண்ண போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இங்க இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளையும் அப்படி 1000 மடங்கு கர்த்தர் பெருக பண்ணுகிற உம்முடைய ஆசீர்வாதமான கிரியைகள் நடந்து கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வசனங்கள் அத்தனையும் உம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்குள்ள ஆசீர்வாதமான விளைவுகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. எங்கள் எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். தொடர்ந்து ஆண்டவருடைய நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதமும் தொடர்ந்து இச்சையான கர்த்தருடைய வழி நடத்துதல் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க நீர் கிருபை பாராட்டும். உம்முடைய பிள்ளைகள் தேவ சமூகத்தில் உமக்கு முன்பாக கொண்டு வந்து ஆண்டவரே உமக்குரிய காணிக்கையும் தசம பாகத்தையும் அவர்கள் படைத்திருக்கிறார்கள், படைக்க இருக்கிறார்கள். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளும். தேவைகளில் உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவை காண கர்த்தர் நீர் கிருபை செய்து ஆசீர்வாதமாய் நடத்தும். நன்மையும் கிருபையும் தொடர்ந்து எங்களை பின்தொடரட்டும். எல்லா கன மகிமை துதி உமக்கே தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும் மகிமை அடையும். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நாம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.